சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஊர்லேருந்து பாட்டி வேர்க்கடலை நிறைய அண்ணாமலை வீட்டுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அப்போ விஜயா சொல்கிறாங்க, எங்க இவ்வளோ கான் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. அம்மா எப்போவுமே ஒரு மூடை தான் கொடுத்து விடுவாங்க, இப்போ எதுக்கு அதிகம் கொடுத்துட்ருக்காங்கன்னு தெரியல. சரி, நம்ம சாப்பிட்டு போனதை மீதியை தெரிஞ்சவங்களுக்கும் நமக்கு வேண்டியவங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. ஏங்க இலவசமாக எதுக்குங்க கொடுக்கணும், அதான் நம்ம காசாக்கிக்கலாமா அப்படிங்கிறாங்க விஜயா. ஆமாம், தெரிஞ்சவங்ககிட்ட கொடுத்து காசு வாங்கிட்டு இருப்பியா, லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க அதுக்காக நான் சும்மா கொடுக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. அதான்ப்பா பாட்டி ஊரில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி முத்த ஆரம்பிக்கிறாங்க. விவசாயம் போக மீதியை நம்ம வேண்டியவங்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் கொடுத்தோம்னா உறவும் நீடிக்கும், புண்ணியமும் வரும். அதுபோக விவசாயத்தில் விளையிறது நம்மளுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்னு தெரியும் அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா மாதிரியே சொல்லிட்டேன் முத்து, சரி உங்களுக்கு வேண்டியவங்களாம் கொடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, நானும் ஷோரூம் கட்டு போகிறேன், அங்கே வர கஸ்டமருக்கு நானும் கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. ரவியும் கொண்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவை பார்த்து சொல்கிறாங்க விஜயா, மீனா கூட அவங்க அம்மா கொண்டு கொடுத்துருவா பாருங்க அப்படிங்கிறாங்க. அத்தை இந்த இது தேவையில்லை அப்படிங்கிறாங்க. நீ என்ன தேவையில்லைன்னு சொல்கிற, நீ வேணா உங்கள் அம்மாவை கொடுக்காம இரு, எங்கள் அத்தைக்கு நான் கடலை கொண்டு கொடுக்க தான் போகிறேன் அப்படிங்கிறாரு முத்து. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை சொல்கிறாங்க, சரி முதல்ல சாப்பிடுவோம், யாராருக்கு அவ்வளோ கடலை வேணும்னு எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. எப்படி இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மீனா சொல்கிறாங்க, எங்கள் கிறிஷுக்கு நம்ம கடலை கொண்டு கொடுப்போம், பார்த்து வரோங்க, கிறிஷுக்கும் கடலைலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி ரொம்பவே ஷாக்காகிறாங்க. எங்கே சுற்றி போனாலும் இவங்க கிறிஷு பக்கத்துலேயே தான் போகிறாங்க, என்னை பாடாப்படுத்துறதுக்கு இந்த முத்து மீனாவே இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாகிறாங்க. இவங்க வேறு ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்களே, இப்போ அவங்க தேடி போனாங்கன்னா பக்கத்து வீட்டிலேருந்து சொல்லிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்கிறாங்க. ஆனாலும் நம்ம இதை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ற இடத்துல பைய ஆரம்பிக்கிறாங்க. ஏன் முத்து, மீனா உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, அந்த கிறிஸ் பையன் எப்படி போனான்னா ஏது போனால் உங்களுக்கு என்ன, நீங்கள் எதுக்கு கடலாம் அங்கே கொண்டு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு வீண் செலவு தானே, இதில் நீங்கள் போகணுன்னா கார் வாடகையோ பைக்லேயோ போனால் வேஸ்ட்டாக தானே போகும், பெட்ரோல் டீசல்லாம் நீங்கள் கையில் செலவு பண்ணி தானே போகணும் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு என்ன ரோகிணி, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க முத்து. இல்லை அது நீங்கள் போகாதீங்க, அது நல்ல பழக்கம் இல்லை அப்படிங்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, பாருங்கள் ரோகிணி, உங்கள் விஷயத்தில் தலையிடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க, எங்கள் விஷயத்தில் நீங்கள் ஏன் தலையிடுறீங்க, நாங்கள் ஒரு ஆளை பார்க்க போகிறோன்னா அது போகிறதும் போகாது எங்கள் விருப்பம், அங்கே கிறிஷை பார்க்கணுன்னு எங்களுக்கு தோணிடுச்சு, இந்த கடலை கொண்டு கொடுக்கணுன்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், கொடுக்க போகிறோம், யார் தடுத்தாலும் அது நடக்காது அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களாங்க இந்த மீனாவுக்கு எவ்வளோ திமுருன்னு பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. உனக்கு இருக்க திமுரு உன் மருமகளுக்கு கொஞ்சமாவது இருக்கணும்ல, அந்த பிள்ளைக்கு திமுரு உண்மையிலே இருக்குமாண்ணா, இந்த சமையல் நீ இப்போ சாப்பிட்ருக்க முடியாது, அந்த பிள்ளை சமைச்ச சாப்பாடை தான் நீ சாப்பிட்டுருக்க அப்படிங்கிறாங்க. ஏங்க மளிகை ஜாமானுக்கு எல்லாம் தாங்க காசு கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. சரி, அந்த பிள்ளைங்க சேர்த்து தான் காசு தருது, அதுவும் காசுன்னு உங்களுக்கு சமைச்சு தரணும் தலையெழுத்தா, இல்லை அவங்க வேலையை அவங்க பார்க்க கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லுப்பா அப்படிங்கிறாரு முத்து. விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. உடனே விஜயா ஒரு சாக்கை எடுத்து ரூமுக்கு இழுத்துட்டு போகிறாங்க. இழுக்க முடியாமல் இழுக்கும் போது, டேய் மனோஜ் பார்த்துட்டே இருக்கடா, கொஞ்சம் தள்ளுடா அப்படிங்கிறாங்க. முடியலம்மா அப்படிங்கிறான். பார்த்தியாப்பா, மற்ற எந்த வேலை செய்யணுன்னாலும் முடியலம்மா, ஆனால் திங்க சொல்லுங்கள், 6 தோசைக்கு 7 தோசைம்மா, நம்ம வீட்டிலே அதிகமாக சாப்பிட்டு தான் வந்தான் அப்படிங்கிறாங்க. டேய் நான் உழைக்கிறேன் சாப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க. இப்போ உழைக்கடா, முன்னாடியும் சாப்பிட்டியடா அப்படிங்கிறாங்க. உடனே பாருங்கள் அங்கிள், இப்போது எப்படி பார்த்தாலும் மனோஜை தான் கிண்டல் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படிங்கிறேன். ஏம்மா அவனை 2 பேரும் அண்ணன் தம்பி, இப்படி தான் சின்ன பிள்ளைலேருந்து இருந்தானுங்க, சரி அவனுக்குள்ளே ஜாலியாக பேச வரான் விடம்மா அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா சொல்லிட்டாரு போ பார்லரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே சுருதியும் மீனாவும் பேசாத மாதிரி இப்படியே இருக்கிறாங்க. விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம்தான். திரும்பி பார்க்குறாங்க, 2 பேரும் பேசலை, நம்ம போட்ட பிளானில் எல்லாமே சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாமா அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி அப்படிங்கிறாங்க. பார்க்கும்போதெல்லாம் இப்போ டல்லாகவே இருக்கேம்மா, என்னம்மா அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே இல்லை ஆண்டி அப்படிங்கிறாங்க. இல்லை நான் முகத்தை பார்த்துட்டு தானே இருக்கேன், முன்னாடி ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன், இப்போ ரொம்ப மன அழுத்தமாக இருக்க 2 நாளாக, என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. எதுக்கும் கவலைப்படாதம்மா, அந்த மீனா உனக்கு பிடிச்சதா சமைச்சு தரல வைக்கணும்னு நினைக்காத, இவன் ஓவராக பண்ணிட்டு இருந்தானே, அவளை வீட்டு விட்டு அனுப்பிட்டு ஒரு வேலைக்காரி சூப்பராக வச்சுருவோம், நான் வேலைக்கு வரவங்கன்னா நம்ம என்ன சொன்னாலும் சமைச்சு கொடுப்பாங்க, அதுவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சுகாதாரமாகவும் இருக்கும், இவன் எங்கே சுகாதாரமாக பண்ணித்தரா, இவன் ரேஞ்சுக்கு தான் சமைப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி, ஒரு நல்ல வேலைக்காரங்களை வைங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. ஒரு விஜயா பார்வதி ஃபோன் அடிக்காங்க. பார்வதி உடனே கிளம்பி வீட்டுக்கு வா அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் ஒரு மூட்டை கடலையை உன் வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு எதுக்கு ஒரு மூட்டை கடலை அப்படிங்கிறாங்க. எங்கள் அத்தை கொடுத்துட்ருக்காங்க கிராமத்துலேருந்து, எங்கள் வயலில் விளைஞ்சது அப்படிங்கிறாங்க. அப்படியா,
இவ்வளோ கடையிலையும் நான் வச்சு என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறேன். உனக்கு தரேன், உனக்கு ஒரு பக்கம் இல்லை 2 பக்கம் எடுத்துக்க, மீதியை ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கணும், அவங்களாம் இந்த கடலையை சாப்பிட்டாங்கன்னா நல்லாவே ஆடுவாங்க அப்படிங்கிறாங்க. விஜயா, அப்போ நீ வந்து நிறைய அட்மிஷன் எதிர்பார்க்கன்னு நினைக்கிறேன், இவங்ககிட்ட கடலையை கொடுத்து உன் புகழை பரப்ப வைக்கலான்னு நினைக்க அப்படிங்கிறாங்க. உடனே அதுவும் சேர்த்து தான், நீ வா அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி வராங்க. விஜயா, 4 மூட்டை கடலையை உங்கள் மாமியார் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், அங்கே தான் நிறைய விளையுதில்ல, வெறும் கடலையை மட்டும் கொடுத்துட்டு ஏமாத்துறாங்க, என் வீட்டுக்காருக்கும் பிழைக்க தெரில, அங்கேருந்து வருமானத்தை எதிர்பார்க்க மாட்டுறாரு, இவர் என்ன சொல்ல அப்படிங்கிறாங்க. அண்ணனுக்கு பென்ஷன் வருது அப்படிங்கிறாங்க. பென்ஷன் வருது, எனக்கு என்ன வருது அப்படிங்கிறாங்க. அண்ணன் பென்ஷன் அப்படியே வந்துட்டு தானே வருது அப்படிங்கிறாங்க. நீ நினச்சிக்க வேண்டியதான், முன்னாடி தான் அப்படி வந்துச்சு, என்னைக்கு இந்த வீட்டு பத்திரத்தை நான் அவரை கேட்காம கொண்டு வச்சனோ அன்னையிலேருந்து அவர் பென்ஷன் பணத்தை என்கிட்ட கொடுக்குறதுன்னு படிட்டார், எனக்கு செலவுக்குன்னு ஒரு 5000 தருவார், ரோஹிணி ஒரு 5000 தாரா, இந்த 10,000 வச்சு தான் நான் ஓட்டிகிட்டு இருக்கேன். இப்போ நடன புள்ளி வச்சுருக்கிறதுனால இப்போ அதுலேருந்து கொஞ்சம் வருமானம் வருது, அவ்வளோதான், மற்றபடி எதுவுமே கிடையாது. எங்கள் மாமியாருக்கு லட்சக்கணக்கில் வருமானம் வருது, ஒவ்வொரு பூவுக்குமே ஒவ்வொரு மகசூலுக்கும் அது வருது. ஆனால் அது இங்கே கொடுத்தவே விட மாட்டேங்குது. எங்கள் வீட்டுக்காரையும் கேட்டோம்னா எங்கள் அம்மா உழைக்கிறாங்க, எங்கள் அம்மா வச்சுட்டு போகிறாங்க, அதையே நீ கேட்குறேன், ஏன் ஆசைப்படுற அப்படிங்கிறாங்க. ஒரே வாரிசு இவர் தானே கேட்கணும் நியாயப்படி, ஆனால் இவர் கேட்க மாட்டுறாரு. இவர் காலத்துக்கு அப்புறம் அது சேர்த்து வைக்கிறதோ இல்லைன்னா அந்த முத்துக்கு மீனாக தான் அவங்களுக்கு கொடுக்குதோ இல்லைன்னா தெரிஞ்சவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் கொண்டு கொடுக்குதோ தெரியல, அதை நம்பி நாங்கள் உட்காந்துட்ருக்கோம் அப்படிங்கிறாங்க. சரி, அது கிராமத்தில் பாடுபட்டுருக்கு, விவசாயத்தில் ஒரு மேடு பள்ளம் வரும், எந்த விவசாயிகளுக்கு தான் லாபம் வருது அப்படிங்கிறாங்க. எங்கள் அத்தைக்கெலாம் அதிகம் லாபம் வரும், எங்கள் அத்தை வந்து எப்படி மகசூல் பண்ணணும் ரொம்ப அனுபவசாலி அப்படிங்கிறாங்க. சரி, விவசாயத்தில் அனுபவம் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். சரி, இந்த கடலை எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறாங்க. உனக்கு தெரிஞ்ச லோடு பண்ணி தான் வர சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு ஆளுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. நேராக விஜயா வீட்டுக்கு வராங்க. இந்த கடலை தூக்கி ஒரு ஆட்டோவில் வச்சு நேராக அங்கே கொண்டு போகிறாங்க, நடன பள்ளிக்கு. எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே கொடுக்குறாங்க. அப்போ தீபக்கும் அதை வாங்குறாரு, அவங்க லவ்னு வாங்கிக்கிறாங்க. மேடம், இதை வச்சு என்ன செய்யணும் அப்படின்னு, சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. சூப்பர் மேடம், கடலை போடுறதுக்கு நீங்களே தந்துருக்கீங்க அப்படிங்க. கடலை போட தரல, சாப்பிட தந்திருக்கேன், இதை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப ஆரோக்கியம், நல்லா ஆட முடியும் அப்படிங்கிறாங்க. சரி மாஸ்டர் அப்படிங்கிறாங்க. சரி, முடிஞ்சளவு கடலையை சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்து விட்றாங்க. சரி மாஸ்டர் அப்படின்னு மாடியில் போய் சாப்பிட்றாங்க. அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு கடலையை ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த பார்வதி, என்ன செஞ்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. கடலை கொடுக்கேன் சின்ன மாஸ்டர் அப்படிங்கிறாங்க. என் பேர் பார்வதி, அம்மானே கூப்பிடு, பொட்டை பிள்ளைகள்லாம் நீ கொடுத்துட்ருக்காத, அவங்க அப்பாவோ யாரோ பார்த்தா கஷ்டமாக போயிடும், நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறீங்க, பார்க்குறவங்களுக்கு தப்பாக தெரியும் அப்படிங்கிறாங்க. ஓ சரி மாஸ்டர், சின்ன மாஸ்டர் அப்படிங்கிறாங்க. என்னையும் சின்ன மாஸ்டர்ன்ட்டிங்களா, சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு, கடலை எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்குது அப்படிங்க. ரைட் அப்படின்ட்டு போகிறாங்க. இங்கே மீனாவும் முத்தும் கடலை அவங்களுக்கு தேவையானதை எடுக்காங்க. எடுத்துகிட்டு சரி அப்போ நம்ம போய் முதல்ல உங்கள் அம்மாவுக்கு போய் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக வண்டி கோயிலுக்கு போகுது. மாப்பிள்ளை வாங்க, மீனா வாங்க அப்படிங்கிறாங்க. ஒரு பை நிறைய கடலை கொடுக்குறாங்க. உடனே மாப்பிள்ளை, இது என்னது அப்படிங்கிறாங்க. அத்தை, இது வந்து எங்கள் பாட்டி விவசாயம் பண்ணி அங்கேருந்து கிராமத்துலேருந்து கொடுத்து விட்ட கடலை, இது ரொம்பவே நல்லாயிருக்கும், இயற்கையாகவே விளைவிக்கப்பட்டது, எந்த செயற்கை உரங்களும் கிடையாது, ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்த சீதா, ரொம்ப நல்லா இருக்கு மாமா அப்படிங்க. நீ வேலைக்கு போகலையா அப்படிங்கிறாங்க. மாமா இன்றைக்கி லீவு அப்படிங்கிறாங்க. லீவா அப்படிங்கிறாங்க. ஆமாம், வாரத்தில் ஒரு நாள் லீவு அப்படிங்கிறாங்க. பரவாயில்லையே, வெரி குட் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன் ஒழுங்கா தானே வேலைக்கு போய்ட்டுருக்கா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இவங்க எதை நினச்சி கேட்குறாங்கன்னா, ரோஹிணி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதுனால அரை சம்பளம் வாங்கிட்டாங்களே, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே மாமா இப்போ எங்கே போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, கிருஷ்ணன் ஒரு பையன் எங்கள் வீட்டுக்கு வருவாங்கள்ல, அந்த பையனுக்கு கடலை கொண்டு போகிறோம் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. 2 பேருமே சிரிச்சிட்டு காரில் போகிறாங்க. கிறிஷ் வீட்டுக்கு போகிறாங்க. கிறிஷ் வீட்டு திறந்து கிடக்கு, கதவு ஒழுங்காக சாத்தாமல் இருக்குது. அப்போ கதவு சாத்தாமல் இருக்குது, அப்போ இங்கே கூட தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தேடி பார்க்குறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க, என்னம்மா இந்த வீட்டில் உள்ள அம்மாவை தேடி வந்தீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. கிறிஷையும் அவங்க பாட்டியும் காங்கலையே அப்படிங்க. அவங்க எப்படிம்மா இங்கே இருப்பாங்க, அவங்க தான் நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படிங்கிறாங்க. திடீர்னு அவங்க வந்து மயங்கிட்டாங்க, வத்தல் காய போட்டுட்டு இருந்தாங்க, வெயில் ஓவர், மயங்கிட்டாங்க. பக்கத்து வீட்டு நாங்கள்லாம் கொண்டு தான் சேர்த்தோம், அவங்க பொண்ணு வந்து அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்னது, அவங்க பொண்ணு வந்து பார்த்துக்கிட்டாங்களா, அவங்க பொண்ணு ஃபாரின்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்களே. இல்லை, ஃபாரின்லாம் இல்லை, அந்த பொண்ணு சென்னையில் தான் இருக்குது, ஏதோ பார்லர் ஏதோ வச்சுருக்கும் போல். அந்த பிள்ளை வந்து அவளோட பிள்ளையும் விட்டுட்டு அது பாட்டில் போயிடுது. அது அந்த பையன் அத்தான்னு கூப்பிட்டு கிடக்கான். என்ன தான் கணக்குன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு ஒன்றும் புரியலை. அந்த அம்மாட்ட கேட்டால் பொண்ணு வந்து ஃபாரினில் இருக்குதுன்னு சொல்லுது எங்ககிட்ட, ஆனால் நீங்கள் வந்து சென்னையில் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே, தான் குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி முத்துட்டையும் மீனாட்டையும் பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்குறாங்க. இல்லைங்க அப்படிங்கிறாங்க.
அவங்க எங்கள் ஒரு விசேஷ வீட்டுக்கு வந்திருக்குறாங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு தானே நாங்கள் வந்திருக்குறாங்க. எங்கள் ஆல்பத்தில் இருக்கு, நான் காமிக்கட்டுமா அப்படிங்கிறாங்க. உங்கள் பொண்ணை காமிங்களேன், நான் தெரிஞ்சுக்கிறேன். சென்னையில் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் அவங்க அம்மா ஃபாரினில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ரொம்ப குழப்பமா இருக்குது, அதை காமிங்க கொஞ்சம் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை கிறிஸ் வீடு பூட்டாமல் கிடக்க அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க மயங்கி விழுந்தோன்னா அப்படியே கொண்டு போயிட்டோம். அவங்க சாவி எதில் வச்சுருக்காங்க, எது வச்சுருக்காங்கன்னு தெரில. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப அச்சமாக இருக்குது. அதனால் வெளிக்கேட்டை மட்டும் சும்மா சாத்தி வச்சுருக்கோம். பக்கத்து வீடுங்கனால நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். மற்றபடி உள்ளே போனால் அது தப்பாக போயிடக்கூடாதுல்ல அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான். ஒரு பூட்டு ஒன்று வாங்கிட்டு வரேன், அதை கொண்டு நீங்கள் அமுக்கி விட்டுறலாமா அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் வாங்கிட்டு வாங்க, நீங்கள் வந்தோடனே உங்களுக்கு ஆல்பத்தை காமிக்கிறோம், அதுக்குள்ளே உங்கள் வீட்டு அம்மாவுக்கு நான் காஃபி டீ போட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வேணாங்க்கா அப்படிங்கள. இல்லை காஃபி போட்டு கொடுக்குறேன், வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வெறும் தண்ணி கொடுக்காம அனுப்பிட்டேன்னு எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காஃபி தண்ணிலாம் போட்டு கொடுக்குறாங்க. கிராமத்தில் தாங்க இது நடக்கும், வெளியில் எங்கேயும் நடக்காது. கிராமத்தில் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு எதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாங்க நம்ம தமிழர் பண்பாடு. அவங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ எதிரியோ யாரோ வீட்டுக்கு வந்தாங்கன்னா தண்ணி சாப்பிட்றீங்களா, எதுவும் சாப்பிட்றீங்களான்னு கேட்கணும். இது நம்ம பண்பு. அந்த பண்பை நம்ம விட்டுறக்கூடாதுல்லங்க. அதுவும் நம்ம கிராமத்தில் இருக்கோம். வாரவங்களை வந்து உபசரிக்கலைன்னா அது சரியே கிடையாதுங்க. அவங்க நம்மளை என்னமோ நினச்சிட்டு போகிறாங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு செய்யணும்னு எங்கள் பெரியவங்க சொல்லுவாங்க, நான் அதை செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. சூப்பருங்க அப்படிங்கிறாங்க. முத்து பூட்டு வாங்கிட்டு வந்துடுறாரு. ஏம்மா இது அமுக்கு பூட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாவி உங்கள்கிட்ட தந்துடுறேன், ஒரு சாவி உங்கள்கிட்ட இருக்கட்டும், ஒரு சாவியை நான் கிறிஸ் பாட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கீங்கன்னு சொல்கிறாங்களா, அங்கே போய் நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. அமுக்கு பூட்டு அமுக்கிட்டு ஒரு சாவியை அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஆனால் நீங்களும் காஃபி குடிங்கண்ணே அப்படிங்கிறாங்க. இருக்கட்டுமா அப்படிங்கிறாங்கள, காஃபி குடிங்கண்ணே அப்படிங்கிறேம்மா, அந்த வெயிலுக்கு காஃபி வேண்டாமா அப்படிங்கிறாங்க. இருங்க நான் இப்போ மோர் போட்டு வரேனே அப்படின்னு சொல்லிட்டு மோர் கொண்டு கொடுக்குறாங்க. குடிங்கண்ணே அப்படிங்கிறாங்க. ஏம்மா எங்களால் உங்களுக்கு செலவுமா அப்படிங்கிறாங்க. ஏம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, என்ன யார் வீட்டுக்கு வந்தாலும் வெறுங்கையோடு அனுப்புனா தான் எங்கள் வீட்டில் சத்தம் போடுவாங்க. எங்கள் அப்பா வெளில போயிருக்கிறாங்க தோட்டத்துக்கு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. அண்ணே ஆல்பத்தை பார்க்குறீங்களாண்ணே அப்படிங்கிறாங்க. அப்பா காமிங்க அப்படிங்கிறாங்க. அப்படி ஆல்பத்தை காமிச்சிட்டு வராங்க. ஆல்பம் நல்லாயிருக்கு அப்படிங்கிறாங்க. அவனை அப்போ எங்கே இருந்தோம் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ கொஞ்சம் இதாகிடுச்சில்ல அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. சரி காமிங்க அப்படிங்கிறாங்க. காமிக்கும் போது ஃபோட்டோ எடுக்கிறாங்க. கிறிஷோட பாட்டி ரோகிணி. இந்த பையன் கிறிஷ் வந்து கை பிள்ளையாக இருந்த மாதிரி சின்ன பையனாக இருக்கான். இதை பார்த்தோன்னே ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. ஏங்க இது யாருங்க அப்படிங்கிறாங்க. இதுதான் அந்த அம்மாவோட பொண்ணு அப்படிங்கிறாங்க. இவங்க பேருக்கு கல்யாணி அப்படிங்கிறாங்க. என்னது கல்யாணியா, இவங்க பேர் ரோஹிணி தானே அப்படிங்கிறாங்க மீனா. இல்லை இல்லை இவங்க பேர் வந்து கல்யாணி. அந்த பிள்ளை சிட்டிக்குள்ளே எப்படி மாடலாக வச்சுருக்குன்னு தெரியல, ஆனால் அந்த பிள்ளையோட பேர் கல்யாணி தான். ஏன்னா நம்ம ஊரில் தான் இருந்தாங்க, இந்த வீடு அவங்க வீடு தான். இடையில அடவு வச்சுருந்தாங்க. இந்த பிள்ளை தான் கொஞ்சம் வேலை பார்த்த பிறகு திருப்பி இருக்குன்னு நினைக்கிறேன். அடமானம் வச்சுருந்தாங்க, வீடு பூட்டியே கிடந்துச்சு. அடமானம் வச்சு வாங்கினவங்க கூட மெட்ராஸில் உள்ளவங்க தான். அவங்கள்ட்ட பணத்தை கொடுத்து மறுபடியும் வாங்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க தங்கச்சி வீட்டில் இருந்தாங்க இந்த அக்கா. இப்போ இங்கே வந்துட்டாங்க பூர்வீக ஊருக்கே வரணும்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கு அடிக்கடி உடம்பு முடியாமல் போகுது. இந்த பொண்ணு ஓடிலேருந்து பார்க்கும், சில நேரம் வரவே வராது. ஃபோன் என்கிட்டையும் ஃபோன் அடித்து தருவாங்க, ஃபோனையும் எடுக்காது அந்த பொண்ணு. சரியான சுயநலவாதி பொண்ணு அந்த பொண்ணு. அந்த பொண்ணு சுயநலத்துக்காகவே இவங்களை கஷ்டப்படுத்துன்னு நினைக்கிறேன். வயசாகி போச்சு, கூட வச்சு பார்க்கறதுக்கு இல்லாமல் இப்படி பண்ணிகிட்ருக்கு. ஆனால் உண்மையாக என்னமோ தெரியல, அந்த பொண்ணு யாரோ ஒரு கல்யாணம் முடிச்சுட்டு வச்சுட்டுன்னு சொல்கிறாங்க. நான் பார்த்தேன், அந்த பொண்ணு ஒரு பையனோட போச்சு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் கிராமத்தில் உள்ளவங்க சிட்டிக்கு போகும்போது. ஆனால் இந்த பொண்ணு கல்யாணம் முடிக்கல வைக்கலன்ற மாதிரி எங்கள் அம்மா சொல்லிக்கிறாங்க. இதுதான் உண்மையோ என்ன தான் நடக்குன்னு தெரில. அந்த பொண்ணு வந்தால் கூட அந்த பையன் வந்து ஆன்ட்டி ஆன்ட்டின்னு கூப்பிடுதான். ஆனால் அந்த பிள்ளையோட பிள்ளை தான் இது அப்படிங்கிறாங்க. இந்த முத்துக்கு ரொம்பவே ஷாக்காயம்மா, நீங்கள் சொல்கிறது உண்மையா அப்படிங்கிறாங்க. நாங்கள் எதுக்குங்க போய் சொல்ல போகிறோம், இது எங்கள் வீட்டு ஆல்பம், இதை வந்து நாங்கள் போய் சொல்ல முடியாதுல்லங்க, இது எங்கள் மேரேஜ் ஆல்பங்க. சரிங்களா, இந்த ஆல்பத்தை வந்து நாங்கள் வந்து ஏமாற்ற முடியாதுல்ல, அதில் பாருங்கள் டேட்டோடு இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா இதை நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படிங்க. அழகாக எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. செல்ஃபோனில் 2-3 ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரொம்பவே உங்களுக்கு 2 பேரும் குழப்பமாக இருக்குது. உண்மையிலே இந்த பொண்ணு பேர் என்ன தான் அப்படிங்கிறாங்க. இவங்க பேர் கல்யாணி. சரியா, இந்த பொண்ணோட அப்பா வந்து ரொம்ப குடிப்பார், ஏகப்பட்ட கடன், ஊர் பூரா கடன். அவருக்கு கடன் கொடுக்காத ஒரே ஆள் நாங்கள் தான். சரியா, நாங்கள் ஏற்கனவே கஷ்டப்பட்ட ஆளுங்கனால அவருக்கு கடன் கொடுக்கல. பக்கத்து வீட்டில் வாங்கினா பிரச்சனை நினச்சாரோ என்ன நினச்சாருன்னு தெரியல, எங்கள் வீட்டு மட்டும் வாங்கலை, மீதி எல்லா பக்கமும் கடன் வாங்கியிருந்தார். ஒரு ஆள்கிட்ட நிறைய கடன் வாங்கியிருப்பார் போல். அவர் வந்து வீட்டில் வந்து நெருக்கடி பண்ணிகிட்டே இருக்கையில் அவருக்கு முதல் மனைவி இறந்துட்டாங்க. அப்போ 2வது கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கும்போது என் பொண்ணை கட்டி தரேன், கடனை கழிச்சுக்கோன்னு சொல்லிட்டு பொண்ணை கட்டி வச்சிட்டாரு. இந்த பொண்ணுக்கு அப்போ விருப்பம் இல்லை தான், இந்த பொண்ணு சின்ன பொண்ணு தான். கட்டி கொடுத்த கொஞ்ச நாளில் அவர் உடல்நிலை சரியில்லாமல் இறந்துட்டார். அப்புறம் நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைங்க பார்த்து வந்துருச்சு. எங்கள் அப்பாவும் போய் சேர்ந்துட்டார். இப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு குழந்தைய வந்து ஏமாட்ட விட்டுட்டு
இந்த பிள்ளை வந்து வேலைக்கு போயிட்டு போல். என்ன இந்த வீடையும் ஒரு காலகட்டத்தில் அடை வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பிள்ளை வேலை பார்த்து திருப்பி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வீடு இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது, வீடு இவங்க வீடு தான், இப்படியா இருக்குது அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு ஷாக்குக்கு மேலே ஷாக். ரோகிணியே கல்யாணிங்கிறாங்க. என்ன ரோகிணி தான் வந்து கிறிஷோட அம்மான்னு சொல்கிறாங்க. கிறிஸ் பாட்டிக்கு இவங்க தான் மகன்றாங்கன்னு சொல்லி ரொம்பவே குழப்பமாக இருக்காங்க. அண்ணே அண்ணே அப்படிங்கிறாங்க. அக்கா ஏன்னா 2 பேருமே ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏதோ உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி அடைஞ்ச மாதிரிலாம் இருக்கீங்க அப்படிங்கிற. ஆமாம் எங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. உடனே 2 பேரும் காரில் போய் ஏறி உட்காடுறாங்க. முத்துக்கு கொஞ்சம் தலை சுத்த மாதிரி இருக்குது. மீனா கொஞ்சம் முகத்தை கழிக்கிறேன் அப்படிங்க. என்னங்க ஆச்சு அப்படிங்கிறாங்க. எனக்கு தலை சுற்றுது மீனா. இவங்க சொல்லுதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி பல குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கும் குழப்பமாக தாங்க இருக்குது. ரோகிணி தான் கல்யாணியா இல்லை அவங்க தான் அம்மாவா என்ன பல மாதிரி குழம்புது அப்படிங்கிறாங்க. மீனா ஒன்றே ஒன்று மட்டும் நினச்சிப்பார். ஒரு வாட்டி வந்து பார்லர்லேருந்து அந்த பொண்ணு ஒரு ஊருக்கு பஸ்ஸையோ ஏதோ புக் பண்ணாங்க குமரிப்பாளையத்துக்கு அப்படின்னு சொன்னது ஒன்று நினைவு இருக்கா அப்படிங்கிறாங்க. ஏன்ட்ட இங்கே சொன்னாங்க, நீங்கள் தானே போனீங்க, நீங்கள் தான் சொன்னீங்க அப்படிங்க. ஆமாம் குமரிப்பாளையத்துக்கு தான் சொன்னாங்க. இங்கே வந்து தேடிக்கும் பார்க்கும்போது அந்த பிள்ளை இல்லை. ஆனால் அந்த பொண்ணு சீக்கிரம் வந்துடுவாங்க வச்சுருவாங்கன்னு சொல்லி சொந்த பொண்ணை சொன்ன மாதிரியே சொன்னாங்க. ஆனால் இந்த அம்மா எதுக்கு நம்மகிட்ட போய் சொல்லணும், நம்மகிட்ட உண்மையை சொல்லிட வேண்டியதானே. இந்த ரோகிணியாக வந்து தனக்கு கல்யாணம் ஆகி குழந்த இருக்கிறத மறைச்சி மனோஜை கல்யாணம் முடிக்கணும், எனக்கு இதில் தான் குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுபோக அந்த பிள்ளை மலேசியாவில் உள்ள பொண்ணு பெரிய பணக்கார பொண்ணுன்னு ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்பவே கேள்வி எழுது அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க இந்த ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்தேன்னு சொல்லிட்டாங்க. ரோகிணியோட அம்மாவாக இருக்கட்டும் இல்லைன்னா கிறிஷோட பாட்டியாக இருக்கட்டும் யாரோ அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இப்போ போய் நம்ம சந்தேகத்தை கேட்க வேண்டாம். என்ன இது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ரோகிணிகிட்டே வீட்டில் போய் கேட்போம் அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிற? ஆனால் இந்த அம்மா நம்மகிட்ட மறைச்சிடக்கூடாது எல்லாமே அப்படிங்கிறாங்க. எங்க பாருங்கள், ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு மூச்சு பேச்சு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த மாதிரி இடத்துல வந்து என்கொயரி பண்ணதை விட்டுட்டு அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தான் பார்க்கணும். இவங்க யார் என்ன தப்பு செஞ்சாலும் கிறிஸ் ஒரு தப்புன்னு செய்யலை, அவங்க குழந்த. என்ன பெற்ற தாயை வந்து அத்தனை கூப்பிடுறது மாதிரி ஒரு கொடுமை எதுவும் கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து அழுதுடுறாரு. ஆமாம் மீனா உண்மை அதுதான். எனக்கு அம்மா இருந்து அம்மா இல்லாத மாதிரி நான் கிராமத்தில் அனாதையாக வாழ்ந்துட்டுருந்தேன். அந்த வாழ்க்கை தான் அந்த கிறிஷும் வாழ்ந்துட்டுருக்கான். இந்த மாதிரி வாழ்க்கை யாருமே கிடைக்கக்கூடாது மீனா, ரொம்ப கஷ்டம். அம்மா இல்லைனா கூட அம்மா இல்லைன்னு சொல்லி மனசை தேத்திட்டு போயிடலாம். அம்மா இருந்தும் அம்மா இல்லை அப்படிங்கும்போது அது ஜீரணிக்க முடியாது. ரோகிணியா மட்டும் கிறிஷோட அம்மாவாக இருக்கட்டும், அப்படி இருந்து இவனை பிரிஞ்சு அவள் வந்து அவள் வாழ்க்கைக்காக மட்டும் இருக்கட்டும், நான் அதுக்கப்புறம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் தான் சொல்கிறேனே, இதை வந்து ஆதாரபூர்வமாக நம்ம இது பண்ணணுங்க. இப்போ நம்மளுக்கு தெரிய வேண்டியது அவங்க தான் கல்யாணியாக நம்மளுக்கு தெரியணும், சரியா? அதுக்கு நம்மளுக்கு தேவை அவங்களோட ஐடி கார்டு. அந்த ஐடி கார்டை நம்ம எடுக்கணும் எப்படியாவது அப்படிங்கிறாங்க. ஓ மீனா சூப்பர் ஐடியா மீனா, சூப்பர். ஏன்னா அந்த ஆதாரம் இருந்துச்சு, இவங்க சொன்ன பேருக்கும் அதுக்கும் ஒத்து போதான்னு பார்த்தா முடிஞ்சது, சீன் ஓவர். நம்ம இப்போ போய் கிறிஸ்டோட பாட்டியை பார்க்க போகிறோம் அப்படி தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம். அங்கே எதுவும் நம்ம பேசக்கூடாதோ அப்படிங்கிறாங்க. பேசக்கூடாதுங்க. இப்போ நம்ம பொத்துனாப்பில் போயிட்டு அவங்களுக்கு என்ன உதவி செய்யணுமோ செய்யணும். கிறிஷை வாய்ப்பு இருந்துச்சுன்னா கூட்டி வீட்டுக்கு போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ரோஹிணியை பற்றிய விஷயத்த அத்தாட்ட சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு கண்டிப்பாக அவங்க அடையாள அட்டை ஏதாவது ஒரு ஆதாரம் வேணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம நிரூபிக்கிறது தப்பாக போயிடும். அவங்க எப்படியாவது சமாளிச்சிருவாங்க. அந்த பொண்ணு வேறு பயங்கர விவரம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா, பயங்கர பக்கா ஃப்ராடு. சொந்தமாக பார்லரே நடத்தாமல் பார்லர் வச்சுருக்குன்னு சொல்லி பில்டப் பண்ணி விளாண்டுறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க சொந்தமாக தானே பார்லர் வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. நீ நினச்சிட்டு இருக்க வேண்டியதான். அந்த பார்லர் பற்றி எத்தனை நாளாச்சு தெரியுமா? அப்பாவுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எனக்கு தெரியாதுல்ல அப்படிங்கிறாங்க. எங்கள் உண்மையை தான் சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. உண்மையை தான் சொல்கிறேன். பார்லர்லாம் விற்று ரொம்ப நாள் ஆகி போச்சு. அந்த பொண்ணு அந்த பார்லர் விற்காத மாதிரியே சீனை போட்டு வேலை பார்த்துட்டு கிடக்கு. சரி நம்மளும் எவ்வளோ நாள் ஓடட்டும்னு நானும் விட்டுட்டேன். ஆனால் அந்த புள்ள சொந்த பார்லர் வைக்கலை, அதான் விற்றுட்டேன் அப்படின்னுட்டு இருக்காங்க. சரி ரைட்டு. இப்போ ஹாஸ்பிட்டல் என்ன ஹாஸ்பிட்டல் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ மீனா மறந்துட்டேனே அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஒரு ஆள் காரை மறுபடியும் திருப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திருப்பி அங்கே போகிறாங்க. அக்கா அப்படிங்கிறாங்க. என்ன மறுபடியும் திரும்பி வந்துருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு எனக்கு மறந்துருச்சு, ஒரு பேப்பரில் கொஞ்சம் எழுதி கொடுங்கக்கா அப்படிங்கிறாங்க. சரி எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்குறாங்க. எழுதி கொடுத்து ஒரு மேப் மாதிரியும் போட்டு கொடுக்குறாங்க. இப்படி போய் இந்த இடத்துக்கு போகணும், இந்த இடத்துல தான் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது, லெஃப்ட் சைடில் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. அதனால் தேங்க்ஸுக்கா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி போகுது. நேராக அவங்க சொன்ன அடையாளத்தில் போகிறாங்க. போனோன்னே போர்டை பார்க்குறாங்க. ஹாஸ்பிட்டல் போர்டு இருக்குது. நேராக ஹாஸ்பிட்டல் உள்ளே போகிறாங்க. போனோடனே ஒரு நர்ஸ் நிற்காங்க. அப்போ மேடம் அந்த மாதிரி ஒரு அம்மா சேர்ந்துருக்குறாங்க,
லட்சுமின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா சேர்ந்துருக்குறாங்க, அவங்கள பார்க்கணும் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு வாங்க, நீங்கள் சென்னையில் இருக்காங்களா ரோகிணி அவங்களோட உறவினரா நீங்கள் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை நான் தான் அவங்கள பார்த்துக்கூடிய நர்ஸு, என் பேர் சாந்தி, அவங்க தான் என்ன நியமனம் பண்ணாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து போன பிறகு வீட்டில் போய் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு 2-3 நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. அவங்கள பார்க்க சென்னையிலேருந்து சொந்தக்காரங்க வந்திருக்காங்க போலன்னு நினச்சி தான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா உங்களை தான் நியமனம் பண்ணியிருக்காங்களா ரோகிணி அப்படிங்கிறாங்க. ஆமாம் என்னை தான் நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறேன். அப்படியா அப்படி இப்படிங்கிறாங்க. அவங்க பேர் ரோகிணின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. இல்லை கல்யாணின்னு அவங்க அம்மா கூப்பிட்றாங்க, ஆனால் அவங்க வந்து என்கிட்ட ஒரு பேப்பர் எழுதி கொடுத்துட்டு போனாங்க செல் நம்பர், அதில் வந்து ரோகிணின்னு போட்டு செல் நம்பர் எழுதி கொடுத்துருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படியா எந்த நம்பரு அப்படிங்கிறாங்க. ஏன் அவங்க சொந்தக்காரங்க தானே, அவங்க நம்பர் தெரியாதா அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை அவங்க புது நம்பரை மாற்றிட்டாங்க, ஒரே வீட்டில் தான் இருக்கோம், நம்பர் எதுக்கும் வச்சுக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. ஓ சரி சரி நான் பர்ஸ்லேருந்து எடுத்தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் எடுத்து கொடுக்குறாங்க. அதை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு முத்து. ரைட்டு இவன் நம்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நேராக போகிறாங்க. கிறிஷோட பாட்டி ரொம்ப மூச்சு விட முடியாமல் இருக்கிறாங்க. உடனே அம்மா நான் மீனா வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. முத்து வந்திருக்கோம் அப்படின்னோடனே நைஸாக கண்ணு முடிச்சு பார்க்குறாங்க. இவங்கள பார்த்து நான் அப்படி கண்ணீர் விட்டு அழுகுதாங்க. உடனே அந்த மாஸ்க்கு மாதிரி எடுக்கிறாங்க. எடுத்தோடனே அம்மா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. திடீர்னு மயங்கிட்டேன் முத்து, வெயிலில் வந்து வத்தல் காய வச்சுக்கிட்டு இருந்தோம்ல, எனர்ஜி இல்லாமல் மயங்கிட்டேன், அதனால் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு குளுக்கோஸ் ஏற்றிட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏம்மா கஷ்டப்படுறீங்க, பேசாமல் எங்களோட வந்து ஒரு வாரம் இருங்க, உடம்பு சரியான பிறகு நீங்கள் கிராமத்துக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து அது சரி வராது அப்படிங்கிறாங்க. சரிம்மா அவங்க பொண்ணு ஃபாரினில் இருக்காங்களா, ஃபோன் கீன் பண்ணாங்களா அப்படிங்கிறாங்க. உடனே அவள் ஃபாரினில் இருந்து ஃபோன் பேசினா, அதான் திடீர்னு வர முடியாதுல்ல அப்படிங்கிறாங்க. உடனே நர்ஸ் சொல்கிறாங்க, என்னம்மா இப்போ தானே வந்துட்டு போனாங்க, அவங்க ஃபாரினில் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க, அவங்க சென்னையில் தானே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. நர்ஸம்மா அது வேறு, நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க போயிடுறாங்க. என்ன இந்த அம்மா நம்மக்கிட்ட மறைக்குது, அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னது இப்போ உண்மை தானா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஃபோன் நம்பரும் இது ரோகிணி ஃபோன் நம்பராக இருக்குது, அப்போ இவங்க சொல்கிறது உண்மையாக தான் இருக்கும். ஆனால் மீனா சொல்கிறது மாதிரி அந்த பிள்ளையோட ஐடி கார்டை மட்டும் எப்படியாவது நம்ம எடுத்தாகணுமே அப்படின்னு நினைக்காங்க. கிறிஷ் எங்கம்மா அப்படின்னு கேட்குறாங்க. கிறிஷ் வந்து இங்கே தான் நின்றுட்டு இருந்தான், இப்போ தான் என் சித்தி மகா வந்தோன்னே கூட்டி போயிருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே அவங்களும் வந்துடுறாங்க. மாமா அத்தை அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாப்புல. எங்கள் பாட்டிக்கு திடீர்னு மயக்கம் வந்துடுச்சு, அதான் கொண்டு சாத்துட்டாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்ன அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போங்களேன் அப்படிங்கிறாங்க. கிறிஷ் அங்கெல்லாம் போக வேண்டாம்டா அப்படிங்கிறாங்க பாட்டி. ஏமா போக வேண்டாம், நீங்கள் தானே ஹாஸ்பிட்டலில் இருக்கணும், உங்களுக்கு மீனை சாப்பாடு கொண்டு வர அங்கே இருக்கட்டும், நாங்கள் கிறிஷை கூட்டி வரோம் அப்படிங்க. இல்லைப்பா வேண்டாம், வீண் பிரச்சனை தான் வரும், ஒரு பிரச்சனை வராது, நான் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டனை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போகணுன்னா விஜயாவுக்கு சரியான கடுப்பாயிருது. இவனை கூப்பிட்டு எதுக்கு வந்தீங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அவனை கூப்பிட்டு வந்தால் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறாங்க. கண்டவனெலாம் கூப்பிட்டு வரணும் அவசியம் கிடையாது அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு பயங்கரமாக மனசு வலிக்குது, நம்ம பையனெல்லாம் கண்டவங்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. கிறிஸுக்கு பயங்கர சந்தோஷம், அம்மா இருக்குது வீட்டுக்கு வந்துட்டோன்னு சொல்லிட்டு ஒரு சிரிக்கிறாப்புல. கிறிஸை பார்த்து சிரிக்கக்கூட முடியலன்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போகிறாங்க. கிறிஸ் எப்படியாவது அம்மாட்ட பேசணும்னு நினச்சிட்ருக்கான். இந்த சூழ்நிலையில் ரோகிணியோட கதவு நைஸாக திறந்துருக்கு. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறான். அம்மாவா யார் அப்படின்னு சவுண்டு கேட்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயாத்தை எட்டி பார்க்குறாங்க, யாரும் இல்லை. அந்த பையன் தான் அந்த மீனாவை அம்மானு கூட தான் பொழுது தலை வீதி அப்படி அப்படின்னுட்டுருக்காங்க. இங்கே கிறிஸை தேடி பார்க்குறாங்க, மீனா காணலை. எங்கே கிறிஸை காணலை அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ரோகிணி ரூம்குள்ளே தான் போனான், ரோகிணி பின்னாடி கதவு ஒன்று இருக்குல்ல, அதில் இது இருக்கும், ஸ்க்ரீன் மட்டும் தான் இருக்கும், விலைக்கு பார்த்தா என்ன நடக்குன்னு தெரியும் அப்படிங்க. ஏங்க நீங்கள் சும்மா இருங்க தான் நாம் இருமினா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மொத்தமாக அது வெளியே இறங்கி அந்த ஜன்னல் வழியாக செல்லை வச்சு வீடியோ எடுக்கிறாங்க. அங்கே கிறிஷ் அப்படியே முத்துறாங்க. அம்மா நான் வந்து உன்னை பார்க்கணுன்னு தாம்மா இங்கே வந்தேன், அத்தையும் மாமாவும் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் நான் உன்னை பார்க்கணுன்னு தாம்மா வந்தேன் அப்படிங்கிறாங்க. தெரியுதா தங்கம், அம்மா வந்து உன்னை அம்மானு கட்டி பிடிச்சி முத்தம் கூட கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கேன், நீ என் பையன்னு நான் அவன்கிட்ட எப்படிடா சொல்கிறது, அப்போ நீங்கள் ஒரு நாள் என்ன பையன்னு சொல்ல மாட்டீங்களாம்மா அப்படிங்கிறாங்க. நான் சொல்லுவேன்டா, ஆனால் வந்து கொஞ்சம் நாள் ஆகும், எனக்காக பொறுத்துக்கோ, அவங்க பார்க்கும்போது என்கிட்ட தெரிஞ்சவங்க மாதிரி பேசுகிறாது, இப்போ எப்படிடா ரூமுக்குள்ள வந்தேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா கதவு எப்போ திறந்துருக்குன்னு எட்டி பார்த்துட்டே இருந்தேன், கதவு திறந்தோன்னா ஓடி வந்துட்டோம்மா அப்படிங்கிறாங்க. சரி நான் நைஸாக கதவை திறக்கிறேன், யார் இருக்காங்கன்னு பார்த்துட்டு நான் அனுப்பிடுறேன், நீ நைஸாக போய் இருந்துக்க, இல்லைன்னா அவங்களுக்கு டவுட் ஆகிரும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அம்மா நான் வந்து இவங்களோட வந்தது நீ பேசாமல் இருக்க மாட்டலாமா அப்படிங்கிறாங்க.
கண்டிப்பாக நான் அவன்கிட்ட பேசுவேன்டா, ஆனால் வந்து அவங்க முன்னாடி நீ என்னைய தெரிஞ்ச மாதிரி காட்டினா அம்மா அவன்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா சரிம்மா பாருங்கம்மா அப்படிங்கிறாங்க. எட்டி பார்க்குறாங்க, ஹாலில் யாரும் இல்லை. சரி கதவு திறக்கிறேன் பேர் அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துடுறாரு முத்து. எடுத்துகிட்டு ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மொட்டை மாடியில் ஏறி கீழே கூடி இறங்கி வந்துடுறாரு. இங்கே ஒன்றும் தெரியாத மாதிரி கிறிஷ் வந்து அத்தை அப்படிங்கிறாங்க. எங்கடா போனேன் அப்படிங்கிறாங்க. சும்மா தான் மொட்டை மாடி வரைக்கும் போனேன் அத்தை அப்படிங்கிறாங்க. ஆனால் மொட்டை மாடிக்கு போயிட்டு வந்தது முத்து. உடனே முத்து சொல்கிறாரு மீனாக்கிட்ட கிறிஸ்க்கு சாப்பாடு கொடு அப்படிங்கிறாங்க. ட்ரைனிங் சொல்லி சாப்பாடு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு மீனாங்கப்பா அப்படிங்க என்னங்க அப்படிங்கிறாங்க. அந்த ரோகிணி அந்த பையனை முத்துனது பேசுனது எல்லாம் இதில் இருப்பார் அப்படிங்கிறாங்க. ஹெட்ஃபோனை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி ஹெட்ஃபோனை போட்டு கொடுக்குறாங்க. பார்த்துட்டு மீனா ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. கெட்டி பிடிச்சி முத்துனது நான் தான் அவங்க அம்மா, சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கேன் அப்படி இப்படின்னு சொன்னது எல்லாமே இதில் ரெக்கார்டாக இருக்குது. இதை பார்த்து என்னங்க இந்த பிள்ளை இப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. தான் தெரிஞ்சு போச்சு. இதுவே பார்த்தாதான் மீனா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, இதுவுமே கூட நம்ம செட் பண்ணிட்டோன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு தேவை அவங்களோட ஐடி கார்டு. சரியா, இது வரைக்கும் ஆச்சு ரோகிணி ரூமை நான் சுத்தம் பண்ணதில்லை, இப்போதைக்கு பண்ணதில்லை. அவங்களே தான் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நான் எல்லா ரூமையும் சுத்தம் பண்ண போகிறேன். என்ன சுத்தம் பண்ணும்போது அத்தை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, எல்லா ரூமையும் தூக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் விடுவாங்க. நான் தூக்கும் போது உள்ள ஐடி கார்டை எப்படியாவது எடுத்துருவேன். எடுத்து போட்டு உங்கள்கிட்ட தருவேன். நீங்கள் ஒரு பிரிண்ட் மட்டும் போட்டுருங்க. போட்டுட்டு அதை நம்ம வச்சு பயன்படுத்திக்கலாம், ஆதாரத்தோடு நிரூபிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. சரி மீனா அப்படிங்கிறாங்க. உடனே சரி இப்போ சாப்பாடை கொண்டு போய்ட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறாங்க. உடனே முத்து மீனாட்ட நடந்தது உண்மையை சொல்லிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நினைக்கிறாங்க. கிறிஸ் எங்கேப்பா அப்படிங்கிறாங்க. பட் அம்மா அங்கே பாருங்கள், உங்களுக்கு டிஸ்சார்ஜ் ஆகும்போது நான் வந்து விட்டுருதாங்கண்ணா, அது வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் இருந்து நல்ல காலமாக தான் வீட்டில் விட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. வேறு ரொம்பவே சத்தம் போடுவாங்க. கல்யாணி வேறு ஏசுவாள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணுறாங்க இவங்க ரோஹினியோட அம்மா. ரோஹினி வேறு நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம அம்மாவை பார்க்கணுன்னா அந்த முத்து மீனாவும் இங்கே இங்கே அலைஞ்சிட்ருக்காங்க. எப்படி தான் போகிறது? ஆனால் சாப்பாடு கொண்டு கொடுத்துட்டாங்க, நான் போகலன்னு எங்கள் அம்மா ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாவை கொண்டிடுறாங்க. வித்தியா ஒன்று செய், எனக்கு ஹாஸ்பிட்டல் போக முடியல, நீ எப்படியாவது ஒரு மாஸ்க்கையாவது போட்டு போய்ட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. என்னையே வந்து முத்து மீனாவும் தெரியாதா அப்படிங்கிறாங்க. நீ எப்படியாவது சொல்லி சமாளிச்சிக்கலாம், நான் அப்படி சமாளிக்க முடியாதுல்ல அப்படிங்கிறாங்க. சரி நம்ம பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போய் அம்மா அப்படிங்கிறாங்க. கல்யாணி எங்கே அப்படிங்கிறாங்க. அவளுக்கு வர முடியலம்மா, ரோகிணிக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நீ அனுப்பிவிட்டா அப்படிங்கிறாங்க. எனக்கு இப்படி இருக்க சூழ்நிலை கூட வந்து வரமாட்டாளா பாரு, இந்த முத்து மீனாவும் எனக்கு சொந்தமும் கிடையாது பந்தமும் கிடையாது, தெரிஞ்ச அவங்க தான். அவங்க எனக்கு சாப்பாடு கொண்டு கொடுக்குறது, கிறிஷை நல்லா பார்த்துக்கிறது, இந்த மாதிரிலாம் வேலை நடக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ கிறிஷை இவங்க தான் கூட்டி போயிருக்காங்களா அப்படிங்க அம்மா அப்படிங்கிறாங்க. கிறிஷ் உண்மையை சொல்லிட்டானா என்ன செய்வீங்க அப்படிங்கிறாங்க. அவன் சொல்ல மாட்டான், ரோகிணி தான் சொல்லியிருக்காள்ல, அவங்ககிட்ட உண்மையை சொன்னாலோ வச்சாலோ நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அதனால் அவன் வந்து சொல்லவே மாட்டான் என்னன்னாலும் அப்படிங்கிறாங்க. சரி சரி நீங்களாவது ரோகிணிகிட்ட சொல்லுங்கள், நைஸாக வந்து உண்மையை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நான் பல முறை சொல்லிட்டேன், அவன் சொல்லுறது மாதிரி தெரில அப்படி இப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை வித்தியாவும் ரோகிணியோட அம்மாவும் பேசிகிட்டு இருக்கதை முத்து வீடியோ எடுத்துறாரு. இது எதுக்கும் ஆகணும்னு சொல்லிட்டு மீனா அங்கே பாரு அப்படிங்கிறாங்க. என்னங்க இந்த வித்தியாக்குள்ளேயும் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. 100% தெரிஞ்சுட்டு, கல்யாணி தான் ரோகிணி, ரோகிணி தான் கல்யாணி, இந்த அம்மாவோட பொண்ணு தான். ஆனால் இந்த அம்மா தான் ஃபாரினில் இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்கு. ஆனால் அவன் ஃபாரினில் இல்லை, சென்னையில் தான் இருக்கா. ஆனால் பார்லர் வேலைக்கு பார்லர் வேலை சேம் தான். என்ன முகம் ஒன்று தான், பேரும் வேறு வேறு. ஆனால் அவன் ஃப்ரெண்டும் இங்கே வரா, இவங்க அங்கே பேசுகிறாங்க, எல்லாமே நடக்க தான் செய்யுது. சரி ரைட்டு எல்லாம் இருக்கட்டும், இப்போ நம்ம வந்து இன்னும் வந்து ஐடி கார்டை மட்டும் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க வீட்டுக்கு போமா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு நான் சொல்லிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அப்படிங்கிறாங்க. வித்தியா வந்து முத்தையும் மீனா பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. ஷாக் ஆனோடனே என்ன வித்தியா நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா தெரியாத மாதிரி கேட்குறாங்க. உடனே இல்லை நான் இந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன், இவங்களை பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக பாவமாக தெரிஞ்சா தான் வந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்க. ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. போய்ட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே கிறிஷ் வந்து என்னம்மா போயிட்டு வந்துட்டீங்களா அதுக்குள்ளே அப்படிங்கிறாங்க. பாட்டி எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க பாட்டி, நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்களாம், நான் அவங்க 2 பேருமே கிராமத்தில் கொண்டு காரில் விட்டுறேன் அப்படிங்கிறாங்க. நாளைக்கே போகணுமா மாமா அப்படிங்கிறாங்க. எனக்கு இங்கே இருந்து போக மனசே இல்லை மாமா அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி இருந்து சிக்னல் கட்டுறாங்க, கிளம்பி போ போ அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சரிடா கிருஷ்ணன் நீ போக வேண்டாம், அதே வீட்டில் இருந்துக்கலாம், அதுக்கு உனக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாடா இதே வீட்டில் தானே இருக்க போகிற, நீனும் இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு பையன் தானே அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி முழிக்காங்க, நம்மளை தான் சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்கிறேன் அப்போ சொல்கிறது உனக்கு புரியலையா அங்கிள், நான் உன்னை வளர்க்கலான்னு பார்க்குறேன்டா, நீங்கள் இருக்கியா அப்படிங்கிறாங்க. அங்கிள் நான் உங்களோட இங்கேயே இருக்கட்டுமா அப்படிங்கிறாங்க. ரோஹினி அங்கேருந்து தலையை காமிக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடாது, அப்படி இருந்தாலும் அவன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாங்க. சரி அங்கிள் நான் வந்து எங்கள் பாட்டியோட ஊருக்கே போகிறேன்,
எனக்கு இங்கே இருக்கிறத விட எங்கள் பாட்டி கூட இருக்க தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ரோகிணி சிரிக்கிறாங்க. ரோகிணி எப்படிலாம் அந்த பையனை மாற்றி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு. இந்த சூழ்நிலையில் நான் பார்லர் போகிறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்லர் போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு. அப்படிங்கும்போது மீனா நீ எல்லா பக்கமும் சுத்தம் பண்ணு ரூம் எல்லாமே நெடி அடிக்க அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே விஜயா வராங்க. உன் பொண்டாட்டி தான் பெரிய நடமாடும் பூக்கடை வச்சுருக்கா, அவன் என்றைக்கு பூக்கடை வச்சாலும் நடமாடும் பூக்கடை வச்சாலும் அன்னையிலேருந்து வீட்டு வேலை ஒன்றும் செய்கிறது கிடையாது, வைக்கிறது கிடையாது அப்படிங்கிறாங்க. காலையில் கொட்டிக்கிட்டிங்களாம்மா அந்த சாப்பாடு யார் சமைச்சது, மதியம் கொட்டிக்கிட்டிங்களா அது யார் சமைச்சது அப்படிங்கிறாங்க. எல்லாமே மீனா தான் சரிங்களா, நைட்டும் அவள் தான் சமைக்க போகிறா, நீங்கள் சமைக்க போகிறதில்ல. ஆனால் அவளை குறை சொல்லணும்னா 1000 குறை சொல்வீங்க அப்படிங்கிறாங்க. உன் பொண்டாட்டி மாடியில் வீடு கட்டணும் அப்படின்னு லீவ் போடாமல் வேலை பார்த்துட்டு இருந்தால் இந்த கிறிஸ்து பையில கூட்டிகிட்டு வரதுக்கும் கிறிஸ்து பையிலுக்கு கடலை கொண்டு போகிறதுக்கும் லீவ் போட்டால் மட்டும் உங்களுக்கு குறைஞ்சி போகுதோ, ஏன் இந்த வீட்டை தூக்க முடியாதோ அப்படிங்கிறாங்க. மீனா எல்லாருமே இந்த ஊர் யார் ரூம்னு பார்க்காத, மானாஜி ரூம்லேருந்து எல்லாருமே இந்த ஊர் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் விஜய் நினைக்கிறாங்க, ரைட்டு மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டா எல்லாருமே தூக்க வச்சிரும்னு சொல்லிட்டு எல்லாருமே தூர் அப்படிங்கிறாங்க. இதுதான் மீனாவுக்கு சரியான வாய்ப்புன்னு நினைக்கிறாங்க. எல்லா பக்கமும் தூக்குற மாதிரி தூக்கிட்டு நேராக ரோகிணி மனோஜ் ரூமில் தூக்குற மாதிரி போகிறாங்க. அங்கே தூக்கும் போது கதவை அடைச்சிக்கிறாங்க நெடி வரும்னு சொல்லிட்டு. நேராக கபோர்டெலாம் தேடுறாங்க. அதில் ஐடி கார்டு இல்லை. அந்த ஆள் பார்க்குறாங்க, ஒரு பேக் ஒன்று இருக்குது, பேக்கை திறந்து பார்க்குறாங்க. அதில் ஐடி கார்டெலாம் இருக்குது, பேங்க் பாஸ்புக் இருக்குது, அதில் கல்யாணி நேம் இருக்குது, ஃபோட்டோ ஒட்டி இருக்குது. உடனே அதை எடுத்து செலக்குள்ள வச்சுக்கிறாங்க. இன்னொரு ஐடி கார்டு எடுக்கிறாங்க, அதையும் செலக்குள்ள வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு தூத்துட்டு வந்துடுறாங்க. எல்லா பக்கமும் தூக்குறாங்க. தூத்து முடிச்சுன்னா மீனாட்ட முத்து கேட்குறாங்க, என்ன எடுத்துட்டியா அப்படிங்க. ஓகேங்க எடுத்துட்டேன், ஆனால் இது நைஸாக உள்ளே வைக்கணுமாங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வச்சிடலாம், நீங்கள் அதை கொண்டா அப்படிங்கிறாங்க. வாங்கிட்டு போய் நேராக போய் ஒரு பிரிண்ட் போடுதார். போட்டுட்டு மீனா மறுபடி என்ன தூத்துருக்குன்னு சொல்லிட்டு சும்மையாக இது பண்ணுவேன், மறுபடியும் 2வது ஒரு சும்மையாக தூத்துரு அப்படிங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. என்ன மீனா தூத்துருக்க, ஒழுங்கா தூரு அப்படிங்கிறாங்க. ஆமாடா அவன் பொண்டாட்டி வந்து சும்மா கடமைக்கு தான் தூப்பா, உண்மையை எங்கே தூக்கா, ஒழுங்கா தூக்க சொல்லு, நீ செல்லம் கொடுத்தா அப்படி தாண்டா இருக்கும் அப்படி அப்படிங்கிறாங்க. எல்லாருமே தூக்குற மாதிரி மறுபடியும் தூக்குவாங்க. அதே ஐடி கார்டையும் பேங்க் பாஸ்புக்கையும் கொண்டு இருந்த இடத்துல வச்சிடுறாங்க. வச்சுட்டு வந்துடுறாங்க. இப்போ தான் மீனா சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. எப்பா தப்பிச்சோம் அப்படின்னு நினைக்கிறாங்க மீனா. இந்த சூழ்நிலையில் எங்கள் இன்னும் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறாங்க. நம்ம செய்ய வேண்டியது ஒன்று தான், என்ன கிறிஷோட பாட்டியையும் கிறிஷையும் ஊருக்கு போகிற வரைக்கும் நம்ம எதுவுமே பேசக்கூடாது, அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் தான் சொல்கிறீங்களா அப்படிங்கிற. நான் தான் சொல்கிறேன், ஆர்வக்குழாரில் நம்ம இப்போ ஏதாவது பண்ணணும்னு வச்சுக்கோ, அது தப்பாக போயிடும். அதனால் வந்து கிறிஸ் பாட்டி எப்போ டிஸ்சார்ஜ் ஆகுதான்னு பார்ப்போம். ஊரில் கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மகிட்ட இருக்க ஆதாரத்தை எல்லாமே ஒரு புருண்டை போட்டுட்டு நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ஒவ்வொரு காப்பியை கொடுத்துருவோம், அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறீங்க அப்படிங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. உடனே கிறிஸ் பாட்டிக்கு ஃபோன் பண்ணி முத்து பேசுகிறாரு. அப்புறம் ரோஹிணி நிற்கிறாங்க. ஏமா அந்த முத்து மீனாவும் எதையாவது சொல்லி அவங்க மனசு கஷ்டமாக சொன்னால் வரமாட்டாங்களாம்மா, ஏம்மா பண்ணிகிட்ருக்க, கிறிஸ் ஏம்மா அவங்களோட அனுப்புனேன் அப்படிங்க. நான் எங்கடி அனுப்புனேன், அவங்க தாண்டி கூப்பிட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப கடுப்பாக இருக்குமா, திடீர்னு ஆர்வக்குள்ளாரில் என்னை அம்மானு கூப்பிட்டாலும் பிரச்சனை, எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, அவங்களே பிள்ளையை எடுத்து வளர்க்கணும் வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கொண்டு குழந்தைய கொடுத்து விட்டு அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் இப்படியே கொடுப்பேன், பெற்ற தாய் நீ இருக்கனா அப்படி கொடுக்க முடியுமோ அனுமதி இல்லாமல் அப்படிங்கிறாங்க. இப்போ பாரு, அப்படி கொடுத்த அப்படின்னா நடக்குதே வேறு, அவங்ககிட்ட மட்டும் எப்போவுமே நீ கிறிஷை கொடுத்துடாத, கிறிஷ் என் பிள்ளை, அவன் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் உன்கிட்ட வச்சு வளர்த்துட்ருக்கேன், இல்லைனா தான் நான் ஹாஸ்டலில் சேர்த்துருவேன் அப்படிங்கிறாங்க. ஏய் எனக்கு ஏதாவது ஒன்று ஹாஸ்டலில் வச்சுட்டு சேர்த்துக்காதடி, நம்ம பார்த்த மாதிரி பார்க்க மாட்டாங்க, அனாதை மாதிரி ஆயிடுவாண்டி அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஆக மாட்டான், நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காரு. சீக்கிரம் அவன் வீட்டில் சொல்லி இது பண்ணப்பாரு அப்படிங்கிறாங்க. முத்து மீனா ஃபோன் பண்ணி எப்போ டிஸ்சார்ஜ் அடிக்கணும் இப்போ அனுப்புகிறேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நாளை காலை 10 மணிக்கு அப்படிங்கிறாங்க. ஏம்மா இதையும் சொல்லிட்டு தான் போவியா அப்படிங்கிறாங்க. கிறிஸ் அங்கே தான் ரெடி இருக்கான் அப்படிங்க. ஓ சரி சரி அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. கிறிஸ் நாளைக்கு காலைல 10 மணிக்கு பாட்டியை டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறாங்க. ரோஹிணி பார்த்துட்டு பார்லர் போன மாதிரி போயிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ கிறிஸ்டை பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப பாவமாக இருக்குது, நைட்டு சாப்பாடை சாப்பிடணும். அப்போ கிறிஸ்துக்கு ஊட்டி விடலாமான்னு எனக்கு தோணுது. அப்போ கிறிஸ் வந்து டைனிங் டேபிளில் உட்காந்தோன்னா விஜயா ஏசுறாங்க, ஏன் டைனிங் டேபிள் வந்து கீழே போய் சாப்பிடுப்போ அப்படிங்கிறாங்க. ஆண்டி சின்ன பையனையா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்கிறாங்க. இதை முத்து பார்க்குறாரு. பெற்ற பிள்ளைய எங்கள் அம்மா ஏதாவது சொன்னோன்னு வரத்தானே செய்யுது, ஏன் அது ஓம் பிள்ளைன்னு சொல்ல வேண்டியது தானே, ஓம் சுயநலத்துக்கு அந்த பிள்ளைய கிராமத்தில் விட்டுட்டு ஓம் பிள்ளைய அத்தனை கூப்பிட வச்சுருக்கேன், கல்யாணம் முடிச்சதெல்லாம் மறைச்சி இங்கே வந்து ஃபாரினில் உள்ள பிள்ளை நான் பெரிய பணக்காரன்னு ஃபில்டப் பண்ணி இந்த வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கேன். சரி ரைட்டு, நாளை வரைக்கும் போட ஓடும், அதுக்கப்புறம் நாளை வரைக்கும் அப்புறம் ஓடாதில்ல அப்படின்னு மனசுக்கு நெக்ஸ்ட்டு முத்து சாப்பிட்றாரு. டே கண்ணா நம்ம சாப்பிடுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு காலைல இதில் உட்காந்து சாப்பிட்றாங்க, சோஃபா மேலே உட்காந்து சாப்பிட்றாங்க. ஏங்க
கண்ட கண்ட பையன்லாம் கூப்பிட்டு வந்து எங்கன சோபாவில் சாப்பிட்டுருக்கான் பாருங்க அப்படிங்கிறாங்க. பாரு உன் கோவத்தை உன் துமுறுத்தனத்தை பச்சை பிள்ளைகிட்ட காட்டாத அப்படிங்கிறாங்க நம்மளை. ஏங்க ஏதோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லி விஜயா சாப்பிட்டு பார்த்து போயிடுறாங்க. கேட்கன்னா இன்றைக்கி நம்ம கட்டில் தூங்கண்டா அப்படிங்கிறாங்க. கட்டில் தூங்குறாங்க. ரோகிணி வராங்க. சின்ன பையனை வச்சு இப்படி ஹாலில் படுத்துக்கோங்க, எனக்கு குளிராது, இந்த பெட்ஷீட்டை மூட சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. பெட்ஷீட்டை மூடுறாங்க. இங்கே மீனா சிரிக்கிறாங்க. ஏன் மீனா சிரிக்கிறீங்க, ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. பார்த்தியா மீனா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, இப்படியும் கொஞ்சமாக தாய் பாசம் இருக்க தான் செய்யுது, ஆனால் அந்த பிள்ளையை எவ்வளோ தவிக்க விட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவளுக்கு தாய் பாசம்லாம் கிடையாது, ஏதோ ஒரு வகையில் தன்னை காட்டி கொடுத்துக்கூடாதுன்னு பீதியில் இளைஞ்சிட்டு இருக்கான், இதான் உண்மை அப்படிங்கிறாங்க. காலையிலே விடியுது. விடிஞ்சோடனே முத்து சொல்கிறார், அப்பா நாங்கள் கிறிஷோட பாட்டியை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி ஊரில் கொண்டு விட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், இது பெரிய முக்கியமான வேலை, எதையோ செஞ்சு மாடியில் வீடு கட்டுவாங்க அப்படின்னு நானும் பார்த்தா இவங்க அந்த இதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறாங்க. நாம சொல்கிறாங்க, அவங்க மாடியில் வீடு கட்டுறது உனக்கு என்ன அவ்வளோ கரிசனம் அப்படிங்கிறாங்க. கரிசனம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரு காலமே அவங்க வீடு கட்ட போகிறது கிடையாது, மாடியில் வீடு கட்ட போகிறோம் அப்படின்னு பில்டப் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ என்னன்னா சம்பாரிச்சு நாலனா காசையும் கிறிஷி பாட்டின்னு சொல்லிட்டு அலைதாங்க. அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் ஃபீஸ் கட்ட துட்டு இருக்காது, இவங்க போய் கட்ட போகிறாங்க அப்படின்னு உடனே ரோகிணி வந்துடுறாங்க. அவங்களுக்கு ஏன் ஆண்டி இப்போ காசு இருக்காது, அதெல்லாம் காசு கட்டியாச்சு அப்படிங்கிறாங்க. கட்டியாச்சா அப்படிங்கிற, இல்லை அவங்க கட்டியிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. முத்து, மீனா நீங்கள் எதுக்கு இது பண்ணுறீங்க, நான் அந்த வழியாக தான் போகிறேன், நான் டிஸ்சார்ஜ் பண்ணி அவங்கள அவர் ஆட்டோவில் அனுப்பிவிட்ருந்தேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. ரோகிணி நீ ஏம்மா அவங்கள வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிவிடணும் அப்படிங்கிறாங்க. இல்லத்த இந்த பையன் வந்து நம்ம வீட்டில் வரான் போகிறான், அவங்க பாட்டியை டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்புறது எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லை, நான் அந்த வழியாக தானே போகிறேன், பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. வேண்டாம் கண்ட குழந்தைக்கெலாம் நீ செய்யணும் அவசியம் இல்லை ரோகிணி, உன் தொழிலை பாரு அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. முத்து மீனாவும் கிளம்பி நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. இங்கே ரோகிணி ரொம்பவே கடுப்பாக இருக்குது. நான் மீதி பணத்தை கட்டி டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு பார்த்தா இவங்களாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. எவ்வளோ கட்ட வேண்டியிருக்கு அப்படின்னா 35,000 கட்ட வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. 35,000 முத்து கட்டுறாரு. கட்டிட்டு வண்டியில் ஏற்றுறாரு. கிருஷ்ணாவையும் ஏற்றிடுறாங்க. நேராக கிராமத்தில் கொண்டு விட்றாங்க. ரோகிணிக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. வித்யாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. வித்யா ரொம்ப கடுப்பை கிளப்பிட்டு இருக்காங்க. அந்த முத்து மீனாவும் எங்கள் அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டலில் ஃபீஸ் கட்டதாக இருக்கட்டும், கொண்டு விடுறதா இருக்கட்டும், இவங்களுக்கு என்ன வந்துட்டு, இவங்களுக்கு என்ன தேவை, இவங்க சொந்த பிள்ளை மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க கிருஷ்ணன், எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு. நான் என்ன பண்ண முடியும், நீ தான் உள்ளதை சொல்லணும், அது ஏன் பிள்ளை மேலே நீங்கள் உரிமை கட்ட நீங்கள் யாருன்னு கேளு, அப்போ அவங்க பதில் பேச மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, நீ சொல்ல முடியாதுல்ல, அவங்களும் செய்கிறத நம்ம தடுக்க முடியாது, விட்டுரு அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி அம்மாட்ட முத்து கேட்குறாருமா, உங்கள் பொண்ணு ஃபாரினில் இருக்காங்களா, அவன் நம்பர் கொடுங்க நான் பேசுகிறேன் அப்படிங்கிற. முத்து அவள் பிஸியாக இருப்பா அப்படிங்க. என்ன பிஸியாக இருப்பாம்மா, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, உங்களுக்கு மூச்சு பேச்சு இல்லை, கிறிஸ்துக்குன்னு அடுத்த உறவு அவங்க தான் இருக்காங்க, அப்படி இருக்கும்போது இவனுக்கு ஏதாவது உங்களுக்கோ கிறிஸ்துக்கோ எதுனா அவங்க கவலைப்பட போகிறதே கிடையாது, அப்படி இல்லைப்பா அவள் ரொம்ப பாசமாக இருப்பா அப்படி இப்படிங்கிறாங்க. பாசமாக இருந்தால் உங்களோடலாம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அவள் என்னப்பா செய்கிறது, எங்கள் குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் அவள் ஃபாரினில் கஷ்டப்படுறா அப்படிங்கிறாங்க. ஃபாரின்லேயே இருக்கிறாங்க, ஃபோன் நம்பரை மட்டும் கொடுங்க நான் பேசுகிறேன் அப்படிங்கிற. முத்து வேண்டாம் அப்படின்னு சமாளிக்கிறாங்க. என்னத்தான் இருந்தாலும் பிள்ளையை கட்டி கொடுக்க மாட்டேங்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு, சரிம்மா நான் கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க. சரி முத்து அப்படிங்கும்போது மீனா சொல்கிறாங்க, கிருஷ்ணா வச்சுட்டு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அம்மா, நாங்கள் பேசாமல் கிருஷ்ணா வளர்த்துக்கிட்டோமா அப்படிங்கிறாங்க. ஆகா, ரோகிணி சொன்ன மாதிரி இவங்க மறுபடி குழந்தையெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அது சரி வராது அப்படிங்கிறாங்க. ஏம்மா சரி வராது அப்படிங்கிறாங்க. முத்து மீனாங்க பாருங்கள், நீங்கள் கிருஷ்ணை வளர்த்துக்கிறதுன்னு சொல்லும்போது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, ஆனால் உங்களுக்கு வந்து நம்ம குழந்த கண்டிப்பாக பிறக்கும், ஏன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் ஆகலை கல்யாணம் முடிஞ்சு, இப்போ தான் உங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு, கொஞ்ச நாள்லேயே நீங்கள் இந்த முடிவு எடுத்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு ஒரு குழந்தை வந்துச்சுன்னா இதை பார்க்க மாட்டீங்க, அது சரி வராது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எங்களுக்கு எத்தனை குழந்தை வந்தாலும் சரி தான், கிருஷ்ணை வந்து மூத்த பையன் மாதிரி சூப்பராக வளர்ப்போம் அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து, அன்னைக்கு உங்களுடைய எண்ணமும் செயலும் மாறும், இன்றைக்கி பேசுகிறது சூப்பராக இருக்கும், நாளைக்கு உங்களுக்கு இந்த பிள்ளை வந்துட்டு அந்த பிள்ளையை பார்க்க மாட்டீங்க, நான் உலகத்தில் எத்தனை பேரையே பார்த்துருக்கேன் அப்படிங்கிறாங்க கிறிஷோட பாட்டி முத்து மீனாக்கிட்ட. சரிம்மா உங்களுக்கு எப்போ விருப்பம் இருக்கோ சொல்லுங்கள், நாங்கள் வளர்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க. சரி முத்து நீங்கள் பார்த்து போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. எங்கே பார்த்தீங்களாங்க, அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, தான் பொண்ணு வந்து கடந்த கால வாழ்க்கையை மறைச்சி இன்னொரு கல்யாணம் முடிச்சிருக்கா, அதையும் காட்டி கொடுக்காம பேரனையும் வேறு யாருக்கும் கொடுத்துடக்கூடாது, தான் மகளோட பிள்ளை அப்படின்னு சொல்லி அதையும் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. மீனா அவங்களோட நிலை இது தான், நம்மக்கிட்ட எதையோ மறைக்காங்கன்னு முன்னாடி சொன்னேன், எனக்கு கொஞ்சம் பட்ட தான் இருந்துச்சு, ஆனால் அந்த சின்ன பையன் நினச்சிச்சா ரைட்டு, அவங்க என்னத்தை மறைச்சாலும் அந்த சின்ன பையன் இல்லாமல் சங்கடம் தானே அப்படின்னு நினச்சேன். ஆனால் ரோகிணி வந்து இவங்க இப்படி இருக்கிறனால தான் வந்து அவள் இப்படி சிலாட்டை வேலை பார்த்துட்ருக்கா, இவங்க வந்து கரெக்டாக அவன் பிள்ளையை நீ தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அவள் கரெக்டாக சரி வந்திருப்பான் அந்த பிள்ளை.
இப்போ என்ன செய்யலாம் மீனா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நம்ம வந்து ஈவினிங் வந்து இன்றைக்கி வேலையை பார்த்துடணுங்க அப்படிங்க. என்ன பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. நம்மகிட்ட தான் ஆதாரம் இருக்காங்க, அதெல்லாம் ஃப்ரெண்டு போடணும்னு சொன்னீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து கிறிஷை கொஞ்சினது, பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுத்த ஃபோட்டோ, அப்புறம் வித்யாவும் அவங்க அம்மாவும் பேசிக்கிட்டு இருந்தது, என்ன இந்த ஐடி கார்டு எல்லாமே ஒவ்வொரு ஃப்ரெண்டு போடுவாங்க. இன்னும் மீனா சொல்கிறாங்க, ஏங்க நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கோம் அப்படிங்கிறாங்க. இத்தனை பேர் இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அத்தனை ஃப்ரெண்டு போடுங்க அப்படிங்கிறாங்க. அத்தனை ஃப்ரெண்டை போடுறாங்க. போட்டுட்டு எல்லாத்துக்குமே ஒன்று ஒன்று கொடுத்துருவாங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் முத்து மீனாவுக்கும் வேலையே இல்லாமல் உட்காந்துட்டே இருக்காங்க வீட்டில். அப்போ முத்துகிட்ட வித்யா சொல்கிறாங்க, என்னடா ஒவ்வொருத்தனும் நீ வண்டியை கூப்பிட்றதுக்கு வண்டியில் அவன் பொண்டாட்டி பூவும் வேண்டான்ட்டாங்களா அப்படிங்கிறாங்க. வேண்டான்ட்டாங்க, அதோட ஒரு முக்கியமான சோழி இருக்குது, வீட்டில் எல்லோரும் வந்த பிறகு அந்த படத்தை ஓட்ட வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம் உனக்கு வேலை இல்லை, உன் பொண்டாட்டிக்கு வேலை இல்லை அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறாங்க, என்ன முத்து வண்டிக்கு போகணுமே, மீனா வந்து பூ வியாபாரத்துக்கு அங்கங்கே போகணுமாங்க, 2 பேரும் டைனிங் டேபிளில் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கீங்க, கையில் ஏதோ கவர் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா எல்லாருக்கும் ஒரு ஆதாரம் கொடுக்க வேண்டியிருக்கு, அதான் எல்லோரும் வந்தப்போ வச்சலான்னு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. முத்து என்ன புதிர் போடுது அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நிறைய விஷயத்த உங்கள்கிட்ட மட்டும் நைஸாக சொல்லுவேன், அது ஒன்றுமே நடக்கலப்பா, இவன் பொதுவாக சொல்லும் போது நீ ஒரு தீர்ப்பு வந்துட்டு சொல்ல வேண்டியிருக்கும்பா அப்படிங்கிறாங்க. முத்து நீ சொல்லுறது ஒன்றுமே புரியல அப்படிங்க. எல்லாமே புரிஞ்சிரும்பா அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி ரவி வந்துடுறாங்க. ரவி ஸ்ருதியில் உட்காருங்க அப்படிங்கிறாங்க. எதுக்கு அப்படிங்கிறாங்க. உட்காருங்கன்னா உட்காருங்க, நீங்கள் சண்டைக்காரங்க அது வேறு விஷயம் அப்படின்னு சொல்லி கண்ணடிச்சிட்டு சொல்கிறாங்க. உடனே நான் நீங்கள் சொன்னால் உட்கார மாட்டேன், ஆனால் வீம்பு தான், எங்கள் ஆன்ட்டியோட மானத்தை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு அப்படின்னு சொல்லி ஸ்ருதி பேசுகிறாங்க. உட்காடுறாங்க. அப்படி உட்காருமா ஸ்ருதிமா, இவங்க என்ன சொல்கிறது நீ என்ன கேட்குறது, உட்காருமா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜும் ரோகிணி வந்துடுறாங்க. அவங்க வந்தோடனே என்னம்மா அவங்கெல்லாம் டைனிங் டேபிள் எப்பவுமே உட்காந்து என்ன அப்படிங்கிறாங்க. டேய் நீ உட்காருடா அப்படிங்கிறாங்க. நான் எதுக்குடா உட்காரணும், நான் சோபாவில் உட்காரண்டா அப்படிங்கிறாங்க. அதானே வீம்பு பிடிச்சவன் தானே உட்காரு அப்படிங்கிறாங்க. ரோகிணி உட்காடுறாங்க. எல்லாருமே வந்தாச்சு. முத்து சொல்லு என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. எப்பா எல்லாருக்கும் ஒரு கவர் தருவேன், நான் 1 2 3ன்னு சொன்னப்போ நீங்கள் பிடிச்சிக்கோங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி சொல்கிறாங்க, இவங்களுக்கு வேறு வேலை கிடையாது மனோஜ், ரூம் போவோம் அப்படிங்கிறாங்க. மேடம் நீங்கள் தான் மேடம் அதில் இருக்கணும், அந்த ஆதாரத்தை நீங்கள் தான் மேடம் திறந்து வைக்கணும் அப்படின்னா திறந்து வைக்கணுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மேடம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒவ்வொரு கவரை கொடுக்குறாங்க. உடனே 1 2 3 திறந்து பாருங்கள் அப்படிங்கிறாங்க. திறந்து பார்க்குறாங்க. கிறிஷும் ரோகிணியும் ஃபோட்டோ வருது. இதை பார்த்தோன்னே விஜயா ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க, மனோஜ் ஷாக் ஆகிறாங்க, ரோகிணியும் ஷாக் ஆகிறாங்க. ஆகா நானும் கிறிஷும் அந்த ஃபோட்டோ எடுத்தாங்களே அப்படின்னு சொல்லி 2வது பார்க்குறாங்க. ரோகிணியும் கல்யாணின்னு ஐடி கார்டை, என்ன ரோகிணி கல்யாணின்னு இருக்குன்னு பார்க்குறாங்க. 3வது பார்க்குறாங்க வித்யா வந்து ரோகிணியோட அம்மாட்ட பேசிகிட்டு இருக்க ஃபோட்டோ. 4வது பார்க்குறாங்க கிறிஷும் ரோகிணியும் கொஞ்சிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்தோன்னு விஜயா ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. ரோகிணி இது என்ன நடக்குது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், என்ன நடக்குது நான் சொல்கிறேன். இந்த அம்மா பேர், இந்த பார்லர் அம்மா பேர் கல்யாணி, இவங்க பேர் வந்து என்னது இல்லை ரோகிணி இல்லை. இவங்க கிராமத்தில் எல்லாமே விசாரித்தாச்சு, ஒரு கல்யாணத்தில் இந்த ஆல்பம் தான் அது, சரியா, இவங்க கல்யாணத்தில் அந்த ஆல்பம் தான் இது. இந்த அம்மாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கான், அந்த பையன் தான் கிறிஷோட பாட்டி தான் இவங்க அம்மா அப்படிங்கிறாங்க. இல்லவே இல்லை அப்படி இப்படி. தாய் உன் ஐடி கார்டுலேருந்து எல்லாம் இருக்குது, மீனா ரூம்பை சுத்தம் பண்ணும் போது தான் உன் ஐடி கார்டு எடுத்தது, அதில் ஒரு ஃப்ரெண்டு தான் இது. என்ன டேய் அதிகம் படித்தவனை, உங்கள் ரூமில் ஒரு பேக் இருக்கும், அந்த பேக்கில் ரோகிணியோடைய ஐடி கார்டு எடுத்துவோம் அப்படிங்கிறாங்க. நேராக மனசு மறந்து போகிறாரு. எடுத்து வந்து பாரு, இந்த ஐடி கார்டு வந்து ஒரு ஒன்றே இருக்கான்னு பாரு, சீரியல் நம்பர் ஒன்றா இருக்கான்னு பாரு அப்படிங்கிறாங்க. ஆமாம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, முத்து மீனா சொல்கிறது சரி தான் அப்படிங்கிறாங்க. ரோகிணி நீ என்ன சொல்கிற, நீ வந்து கல்யாணி அப்படிங்கிறாங்க. ஆண்டி அது வந்து நீ ரோகிணியா கல்யாணியா அப்படிங்கிறாங்க. 2மே நான் தான் ஆண்டி அப்படிங்கிறாங்க. 2மே நீ தானா, அப்போ நீ வந்து பணக்காரி இல்லையா, மலேசியாக்காரி இல்லையா அப்படிங்கிறாங்க. ஆண்டி நீங்களும் மனோஜும் வந்து ரொம்ப ஆசையில் இருந்தீங்க, எனக்கு மனோஜும் பிடிச்சிருந்துச்சு, எப்படியாவது மனோஜை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன், அதுக்கு எவ்வளோ பொய் சொன்னாலும் பரவாயில்லை அப்படின்னு நினச்சேன். அது போக கல்யாணம்னா 1000 பொய் சொல்லுவோன்னு சொல்லுவாங்க, நான் ஒரே ஒரு பொய் தானே சொல்ல போகிறேன், நம்மளுக்கு கல்யாணம் முடிஞ்சு பிள்ளை இருக்குது, இதை நம்ம மறைச்சிட்டு நம்ம வந்து கல்யாணம் ஆகாத மாதிரியே சொல்ல போகிறோம், இவ்வளோ தானே சொல்ல போகிறோன்னு சொல்லிட்டு தான் ஆண்டி சொன்னேன். நான் உண்மையிலே நான் மனோஜ் விரும்புகிறேன் ஆண்டி, எனக்கு அவன் இல்லாமல் வாழ முடியாது அப்படிங்கிறாங்க. பேச்சுன்னு பாட்டு என்கிட்ட போய் சொல்லிட்டு அங்கங்கே பார்க்க போனது, இந்த அம்மா பார்க்க தான் போயிருக்கியா, அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க நீ பார்க்க போயிருக்க, கேட்டால் என்கிட்ட கருங்காலி மாலை வாங்க போனேன், தாம்பரம் பக்கத்தில் ஒரு இடம் இருந்துச்சு அங்கே போனேன் இங்கே போனேன்றிருக்கேன்,
ஆனால் எல்லாம் ஃப்ராடு அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருங்காலி மாலை தூக்கி தூர போடுறாங்க. ஏய் மாங்கா, இவ்வளோ காலம் நீ கண்டுபிடிக்கலையாடா, நாங்கள் தேர்ட் பர்சன் நாங்களே கண்டுபிடிச்சி உனக்கு ஆதாரத்தோட சொல்லிட்டோம். உன் பொண்டாட்டியாடா, உண்மையான பேரும் தெரியாதா, ஏன் அவங்க ஐடி கார்டை கூட நீ பார்த்தது இல்லையா அப்படிங்கிறாங்க. டேய் நான் அவளை நம்பிட்டேன்டா, அவளை முட்டாளாக ஆகிட்டேன், அந்தளவுக்கு இவ்வளோ நேசிட்டேன் அப்படிங்கிறாங்க. அவனுக்கு உங்களை கையெடுத்து கும்பிட்றேன், நான் அவங்கள அந்தளவுக்கு விரும்புகிறேன், தயவுசெய்து நீ என்னை ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ரோஹிணி, ஒரு பிள்ளையை பார்த்துட்டு என்ன அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நீ வந்து என்கிட்ட வந்து எதையுமே சொல்லாமல் இது பண்ணியிருக்க. நான் வந்து ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன்னு சொல்லி அது ரொம்ப பெருசாக பேசினேன். ஆனால் நீ ஒருத்தன் கூட வாழ்ந்து குழந்தையும் பெற்று சகலம் வாழ்ந்துருக்க. ஆனால் நீ அதை எதுவுமே என்கிட்ட சொல்லலை. உன் பையன் இதே வீட்டுக்கு வந்திருக்கான், அப்போ கூட நீ உன் பையன்னு சொல்லலை. உங்கள் அம்மாவும் இதே வீட்டுக்கு வந்திருக்கு, அப்போ அந்த முத்து மீனா எல்லோரும் சேர்ந்து தானே இது செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. டேய் மாங்கா, எங்களுக்கே தெரியாமல் ஷாக் ஆகிதாங்க அப்படின்னு இருக்கோம். அந்த பையன்கிட்டே உங்கள் வீட்டம்மா எதுவுமே பேசக்கூடாது, என்னை பற்றி உண்மையை சொல்லக்கூடாது, அப்படி சொன்னால் பேச மாட்டேன்னு சொல்லி வளர்த்துருக்காங்க. அதுபோக இந்த அம்மா வந்து தான் பெற்ற பிள்ளைய வந்து அத்தைன்னு கூப்பிட வச்சுருக்காங்க. அப்பேற்பட்டவங்க நாங்கள் எதுக்கு உன் வீட்டம்மா சொல்லின்னு சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, ரோஹிணி எதுவுமே இல்லாமல் மலேசியாவில் எங்கள் அப்பா இப்போ ஜெயிலில் இருக்கிறாரு. அது போக வந்து எங்கள் அப்பா வந்து உலக நாட்டில் ஏகப்பட்ட நாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறாரு, அது இதுன்னு பயங்கரமாக அளந்து விட்டீங்களே. இதானா எனக்கும் தெரியும் முத்து, கொஞ்சம் இந்த ரோஹிணி சொல்லும் போது கொஞ்சம் எனக்கே டவுட் ஆகிடுச்சு. என் ஃப்ரெண்டு ஒருத்தி மலேசியாவில் இருக்கான். ரோஹினியோட அப்பா எந்த ஊரில் பிஸ்னஸ் பண்ணுறாரு, எங்கே இருக்க வீடு அப்படின்னு முறை கேட்கல இங்கே தப்பான ஒரு முகவரியை சொன்னாங்க. அப்படி ஒரு சிட்டியே கிடையாதுங்க. ஆனால் நான் கேட்டோம்னா தப்பாக போடுவோம், அடுத்தவங்க இதில் ஏன் நம்ம வந்து தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டேன். எனக்கு அப்போவே தெரியும் இது ஏதோ ஃப்ராடு தானே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அது போக நான் ஒரு முறை வந்து சரி ரோஹிணி பார்லர் தானே, பார்லர் போய்ட்டு வருவேன்னு சொல்லிட்டு போனேன். அங்கே போய் கேட்கும்போது ஓனர் இந்த இடத்துல வேறு ஆள் இருக்காங்க, அப்போ நீங்கள் இதில் வந்து கல்லால் இதில் உட்காந்துருக்கீங்களே, ஓனர் வந்து இதுக்கு ரோஹிணி தானே அப்படின்னு கேட்கும்போது, ரோஹிணி என்கிட்ட வேலை தான் பார்க்கா, அவள் ஓனர் கிடையாது, அவள் என்கிட்ட வித்துட்டா அப்படின்னு சொன்னாங்க. அதையும் தெரிஞ்சுக்கிட்டு சரி ரைட்டு, அது அவங்க பர்சனல் நம்ம தலையிட வேண்டாம்னு போனேன். ஆனால் இவ்வளவு தப்பும் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி ரோஹிணி வந்து அடுத்தவங்க வந்து உங்கள் விஷயத்தில் தலையிடாங்கன்னு சொல்லி உங்களால் கோவப்பட முடியுது? ஒரு பையனையே பெற்றுக்கிட்டு அந்த பையனை வந்து அனாதை மாதிரி விட்டுட்டு எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. பழப்பொருள் நம்மளை மாதிரி மனசாட்சிலாம் அது கிடையாது. அது வந்து அதோட வாழ்க்கை மட்டும்தான் முக்கியம். இவங்க வந்து ஃபாரினில் இருக்காங்கன்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. இந்த மேடம் இங்கே லோக்கலில் எங்கள் வீட்டிலே இருந்துக்கிட்டு எங்களை வந்து பருப்பு அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. நானும் மீனாவும் அந்த அம்மாட்ட பல முறை பேசியிருக்கேன். அந்த அம்மா என்கிட்ட ஒன்றுமே சொல்லலை. ஏன் சொன்னால் இந்த அம்மா வாழ்க்கை போயிரும்னு சொல்லிட்டு நாங்களும் அந்த அம்மாட்ட ஒன்றும் கேட்கல. நாங்கள் கிருஷிக்காக அந்த அம்மாவுக்கு உதவி பண்ணோம், அவ்வளோதான். நான் அந்த அம்மா சொன்ன பொய்யையோ இவங்க சொன்ன பொய்யையோ எங்களால் மன்னிக்க முடியல. அதான் ஆதாரம் திரட்டணும், ஆதாரம் திரட்டி தான் உங்களுக்கு ஒன்று வந்திருக்கோம், சரியா? இந்த ஆதாரம் போதாதுன்னா வேறு ஒரு மெயின் ஆதாரம் இருக்குது அப்படிங்கிறாங்க. டேய் முத்து, எனக்கு இவளை பற்றி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தெரியுதுடா, இனிமேல் கூட நான் வாழ மாட்டேன் அப்படிங்கிறாங்க. எப்பா நீ வாழலை அது உங்கள் பிரச்சனை, அது நான் அதுக்குள்ளே வரலை. அப்படி வந்தால் ரோஹிணி என்ன சொல்லுவாங்க, என் புருஷன் நீ தனிப்பட்ட உரிமையிலே நீங்கள் வரீங்க அப்படிம்பாங்க. நீ அவட வாழணும்னு நினைக்கியா வேண்டாம்னு நினைக்கியா, அது ஒன்றும் சார்ந்தது, நான் அதை கேட்க மாட்டேன். ஆனால் இவ்வளோ ஃப்ராடுத்தனம் பண்ணி இருக்கு இந்த பொண்ணு என்ன, அந்த பையனை அனாதை மாதிரி வச்சுக்கிட்டுருக்கு, அந்த பிள்ளைய அனாதை மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காமல் நான் வந்து தாயின்னு அறிவித்து அந்த பிள்ளைய கூடயே வச்சுருக்க சொல்லு. அப்போ தான் இவளுக்கு வந்து கடைசி காலத்தில் நல்ல சாக்காலம் கிடைக்கும், அதை மட்டும் புரியுத மாதிரி சொல்லு அப்படிங்கிறாங்க. ஏய் இவளே வேண்டாங்கிற, அப்புறம் அவள் பிள்ளைய விட்டு அந்த வீட்டில் வளர்க்க அனுமதிப்பேன் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்கிறா மனோஜ். ரோஹிணி வீட்டு விட்டு வெளில போ அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, வீட்டு விட்டு வெளியே போனால் அந்த பொண்ணு எப்படி போகும் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் மீனாவும் முத்தையும் பார்க்குறாங்க. டேய் கல்யாணம் முடிப்பேன் உன் சௌரியத்துக்கு வீட்டு விட்டு வெளில போனால் என்னடா கதை, அவன் பொண்டாட்டி, இதே தான் அவன் புருஷாருக்கு இருந்து உன்னை கல்யாணம் முடிச்சேன்னா சட்டப்படி செல்லாது, சரியா? நானும் அளவுக்கு படிக்காதுன்னு கொஞ்சமாக தெரியுமில்ல, புருஷாக இருந்தவங்க தான் உங்களை கல்யாணம் முடிச்சிருக்காங்க, முடிச்சுவேன்னா சட்டப்படி அவன் மனைவி, அப்படி இருக்கும்போது அவள் விட்ற போவா, அப்படி மெயின்டெனன்ஸ்லேருந்து எல்லாமே வளர போட முடியும் அப்படிங்கிறாங்க. ரவி பொண்டாட்டி சுற்றி சொல்கிறாங்க, அதுவும் சரி தான், ரோஹிணி 1000 பொய் சொல்லியிருக்காங்க தான், குழந்தைய விட்டுட்டு உங்களை கல்யாணம் முடிச்சிருக்காங்க தான், அது தப்பு தான். ஆனால் நீங்கள் உங்கள் மனைவி இல்லைன்னு சொல்லிட முடியாது மனோஜ், நீங்கள் படித்தவங்க தானே, உங்களுக்கும் சட்டம் தெரியுமில்ல, அவங்க வந்து உங்கள் மனைவி தான். நீங்கள் போக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கோவத்தில் வேணால் பேசலாமே தவிர்த்து நீங்கள் எதை செய்யணும்னாலும் லீகலாக தான் செய்ய முடியும். அவங்க உங்கள் மனைவி, சரியா? அந்த குழந்தைக்கு வேணால் உங்கள் சொத்துலேயோ உங்கள் தொழிலையோ உங்கள் அன்புலேயோ பங்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த குழந்தையோட அன்புலேயும் உரிமையிலும் இவங்களுக்கு பங்கு இருக்குது. அதே மாதிரி உங்களை உரிமையை கொண்டாடுறதுக்கு புருஷன்னு கொண்டாடுறதுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறாங்க.
என்னை ஏமாத்தின கல்யாணம் முடிச்சுக்க செல்லாதுன்னு நான் கோர்ட்டில் போடுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரோகிணி, இன்னொன்று எனக்கு தோணுது அப்படிங்கிறாங்க ரோகிணி. என்னது தோணுது ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு வந்து மலேசியாவில் அப்பா இல்லை, அப்படி ஒரு அப்பா ஜெயிலே இல்லை, அப்போ மாமா எப்படி வந்தார் அப்படின்னு கேட்காங்க. உடனே ரோகிணி திருதுன்னு முடிக்காங்க. சரி அதை விட்டுருங்க, மாமா இல்லை, மாமா அனுப்புனா பணம் மட்டும் எப்படி 15 லட்ச ரூபா வந்துச்சு ஃபாரின்லேருந்து அப்படி தானே அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்து பலபுரம் சூப்பர் கேள்வி பலபுரம், நான் கூட இதை மறந்துட்டேன். சரி, இல்லாத மாமா எப்படி உங்களுக்கு 15 லட்ச ரூபா அனுப்புனார், அதை வச்சு எப்படி இந்த ஓடுகாலி எப்படி பிஸ்னஸ் ஆரம்பித்தான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் எல்லோரும் வந்து கூட கொஞ்சம் ஷாக்காகிறாங்க. வேணாமல் எந்திக்கிறாங்க. ஆமாடா மனோஜ், ரோகிணி பண்ணது தப்பு தான், ஃப்ராடு தானே தான், அதை ஏற்றுக்கிடுவோம். அது என்ன தான் நடக்குன்னு அதை நீ என்ன முடிவு எடுக்க அதை எடுத்துக்கோ. 15 லட்ச ரூபா பணம் எப்படி இருந்துச்சு, இல்லாத அப்பா எப்படி அனுப்புனார், அதுக்கு விட சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணிலாம் கவுந்துட்டுருக்காங்க. அப்போ முத்து கேட்குறாரு, அம்மா பார்லரம்மா, இதுக்கும் விட சொல்லுவியா, அதுக்கு நாங்கள் ஆதாரம் தான் தேடணுமா அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை முத்து, என் கூட வாழ மாட்டேன் வைக்க மாட்டேன்னு அவர் சொல்லும் போது நான் இதுக்குள்ள ஆதாரத்தில் நான் சொல்லிட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. உடனே மன சொல்கிறார், இல்லை ரோகிணி, அந்த பையன் மட்டும் வீட்டுக்கு வரக்கூடாது, நான் பழசெல்லாம் மறந்து கூட வாழ்கிறேன், இந்த விஷயத்தை மட்டும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சொல்ல வேண்டாமா, ஒழுங்கு மரியாதையாக சொல்லுங்கடா அப்படிங்கிறாரு முத்து. சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு, இது வரைக்கும் நான் கோவப்பட்டதில்லை மனோஜ், அப்பா பணத்தை வம்பாக்கிட்டேன், என்ன உன் மாமனார் பணம் அனுப்பி பிஸ்னஸ் பண்ண போகிறோன்னு சொன்னேன், அதையும் நாங்கள் நம்பணும். ஆனால் அந்த பணம் எப்படி வந்துச்சு ஏது வந்துச்சு எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிறாங்க. என்னடா தெரியணும், சொல்ல முடியாடா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, இதுக்கு மேலே நான் கோவத்தை அடக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பெல்ட்டை எடுத்து மனோஜை வெளுன்னு வலுக்காரு. அப்பா சொல்லிடும்பா, அப்பா சொல்லிடும்பா, அப்பா சொல்லிடும்பா அப்படிங்க சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இந்த பணம் உங்கள் பணம் தான்ப்பா அப்படிங்கிறாங்க. ஏன் பணம் தானே அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, உங்கள் பணத்தை ஒரு பொண்ணு ஜீவன் ஒரு பொண்ணு பணத்தை ஏமாற்றிட்டு கனடா போயிட்டாலப்பா, அந்த பணத்தை நான் வந்து போலீஸ் மூலமாக திருப்பி வாங்கிட்டேன்ப்பா, எக்ஸ்ட்ரா 3 லட்ச ரூபாயும் தந்துட்டாப்பா, ஆக 30 லட்ச ரூபா தந்தா, என் அக்கௌண்ட்டில் வச்சுக்கிட்டு இப்போ நான் அவங்கள்ட்ட கொடுத்துடலான்னு பார்த்தேன். ரோகிணி தான் சொன்னால், உங்கள் அப்பாட்ட கொடுத்தீங்கன்னா உங்கள் தம்பிமாருக்கெல்லாம் பிரித்து கொடுத்துருவாங்க, உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது, அதனால் நீங்கள் வந்து நீங்களே வச்சுக்கோங்க, கேட்டால் எங்கள் அப்பா பணம் அனுப்புற மாதிரி சொல்லி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள், நம்ம கடைசியில் கொடுக்கலன்னு சொன்னாப்பா அப்படிங்கிறாங்க. சி, ஏன்னா மனுஷனாடா, அவள் வந்து தனக்கு குடும்பத்தை மறைச்சி தனக்கு பிள்ளை இருக்கிறத மறைச்சி அவள் இருக்கிறா, நீ என்னன்னா பெற்ற தாப்பு கொடுத்த பணத்தை மறைச்சி நீ வீட்டிலே ஃப்ராடுத்தனம் பண்ணுறாஞ்சிருக்க, சொந்த வீட்டிலே திருடி இருக்க, நீனும் அவ்வளோ இந்த எனக்கு கடுப்பை கிளப்புதீங்க, தயவுசெய்து 2 பேரும் இந்த வீட்டு விட்டு போயிருங்க அப்படிங்கிறாங்க. உடனே அம்மா என்னம்மா அப்பா என்ன வீட்டு விட்டு வெளில போக சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நானும் தானே சொல்கிறேன், முதல்ல 2 பேரும் வெளில போங்கடா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணியும் மனோஜ் ரொம்பவே ஷாக்காக நினைக்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, சரியான தீர்ப்புப்பா, சரியான தீர்ப்பு, இன்னும் இந்த வீட்டுக்குலாம் வரக்கூடாதுப்பா, உங்கள் பணத்தை அவன் தாரான் ஒளி தான், ஆனால் அவன் பிஸ்னஸ் பண்ணுறான் பண்ணாமல் போகிறான், 2 ஃப்ராடும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுப்பா, வெளில போக சொல்லுங்கள், அந்த கிறிஷை எடுத்து ஒழுங்காக வளர்த்து அந்த மாதிரி அழகாக சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. கேட்டல, முத்து சொல்லுதான் ஃபைனல், உள்ளே கிளம்பு அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு வேறு வழியே இல்லாமல் உள்ளே கிளம்புறாரு. பின்னாடி ரோகிணி நிற்காங்க. ரோகிணி மனோஜ் சாரி அப்படிங்கிறாங்க, தயவுசெய்து தூர பேர், நான் எக்கேடும் கெட்டு போகிறேன், ஆனால் வந்து உன் கூட மட்டும் சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்ட்டு இருக்காங்க. இனி என்ன நடக்கும் இந்த மனோஜ் ரோகிணி வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.